குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது தெளிவா எல்லாருக்கும் கேட்குதா? ஆம் சார். ஆம் சார். ஓகே, நான் பேசுறதுல ஏதாவது ஆம் தெளிவில்லைன்னு சார். சொன்னா நீங்க மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் மழை பெய்யறதால கொஞ்சம் கிளைமேட் இஷ்யூ இருக்குது. ஸோ அதால நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதானே இதை கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போகலாம். ரைட், நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற வழங்குது தானே? ஓகேயா? ஓ சார். ஓகே. ஸோ எங்களோட ஃப்ரீ வெபினார்ல முதலாவது ஜிகே கிளாஸ்ல எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக, அதே மாதிரி பேப்பர் பேட்டர்ன் சம்மந்தமாக நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அது தொடர்பாக உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு பேப்பரை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் இன்றைக்குள்ள இந்த பேப்பரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக நான் நினைக்கிறேன் இதில் ஆறாவது 7வது கேள்வி பார்த்தோமா? 6வது 7வதா பார்த்தோம்? எனிஒன்? 7வது சார். ஓகே, 7வது கேள்வி வரைக்கும் பார்த்தோம். ஸோ 8வதுல இருந்து பார்க்கணும். சரியா? 8வது கேள்வியில இருந்து நாங்கள் டெய் பார்க்கணும். ஓகே. ஸோ 7வது கேள்வி பார்த்துட்டோம். இலங்கை போலீஸ் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஸோ இலங்கை போலீஸ் உருவாக்கப்பட்ட 1866ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2025ஆம் ஆண்டு இலங்கை போலீஸ் உருவாக்கப்பட்டு 159 வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது. அதே மாதிரி இலங்கை போலீஸ் முதலாவது போலீஸ் மா அதிபர் ஐஜிபி, ஃபர்ஸ்ட் ஐஜிபி வந்து வில்லியம் ராபர்ட் கேம்பல். வில்லியம் ராபர்ட் கேம்பல். அதே மாதிரி அவர் ஒரு பிரித்தானியராக காணப்பட்டார். 1866ஆம் ஆண்டு இலங்கை பிரித்தானியர் ஆட்சிக்குட்பட்ட காலம். ஸோ முதலாவதாக ஒரு இலங்கையர் ஐஜிபியாக வந்த போலீஸ் மா அதிபராக வந்த ரிச்சர்ட் அலுவிஹார 1946ஆம் ஆண்டு. ரைட். ஸோ அந்த வகையில தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய. இலங்கையின் தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 37வது போலீஸ் மா அதிபர். 37வது போலீஸ் மா அதிபர், தற்போதைய போலீஸ் மா அதிபர். அதே மாதிரி பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னைய போலீஸ் மா அதிபர் 36வது போலீஸ் மா அதிபர் தான் யாரு? தேசபந்து தென்னகோன். சரியா? தேசபந்து தென்னகோன். ஸோ இந்த விஷயங்கள் நாங்க 7வது கேள்வியில பார்த்தோம். இப்போ நாங்க 8வது கேள்வி இன்னைக்கு பார்க்கணும். சரியா? 8வது கேள்வி பார்க்கணும். ரைட். ஸோ 8வது கேள்வியை பாருங்க. 8வது கேள்வி, இலங்கையின் இறுதி பிரித்தானிய ஆளுநர் மற்றும் வெயிட் கொஞ்சம் இருங்க. ஓகே. ஸோ 8வது கேள்வியை பாருங்க. இலங்கையின் இறுதி பிரித்தானிய ஆளுநர் மற்றும் முதலாவது ஆளுநர் நாயகம் அல்லது மகாதேசாதிபதி யாருன்னு கேட்கிறோம். சரியா? இலங்கையின் இறுதி பிரித்தானிய ஆளுநர். கேள்வி ஒழுங்காக பார்க்கணும். இலங்கையின் இறுதி பிரித்தானிய ஆளுநர், அதே மாதிரி முதலாவது ஆளுநர் நாயகம் அல்லது மகாதேசாதிபதி. ஆளுநர் நாயகம் மகாதேசாதிபதினு சொல்றது ரெண்டுமே ஒன்றுதான். சரியா? ஆளுநர் நாயகம் அல்லது மகாதேசாதிபதினு சொல்றது வந்து கவர்னர் ஜெனரல் பதவியை தான் சொல்லுவோம் நாங்க. ஸோ அந்த வகையில இலங்கையில லாஸ்ட் கவர்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். இலங்கையின் லாஸ்ட் கவர்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். ஓகே. ஸோ ஆன்சர் போட்டிருக்கிறீங்க. ஓகே, ஹென்ரி மங்மேசன் மூர். சரியா? ஸோ 8வது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து ஹென்ரி மங்மேசன் மூர். ஸோ 8வது கேள்விக்குரிய ஆன்சர் ஹென்ரி மங்மேசன் மூர். இலங்கையில இந்த கவர்னர் ஜெனரல், சரியா, அதான் ஆளுநர் நாயகம் சொல்லுவோம். கவர்னர் ஜெனரல் வந்து மெயினாக 4 பேர் தான் இருக்கிறாங்க. சரியா? 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேரையும் பார்த்தீங்கன்னா இதுல எந்தெந்த வகையான கேள்விகள் வரலாம்னு சொல்லி நான் சொல்லிட்டு போறேன். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில மொத்தமாக வந்த ஆளுநர் நாயகங்களை பார்க்குற நேரம் ஆளுநர் நாயகம் அல்லது மகாதேசாதிபதி எல்லாமே ஒன்றுதான். கவர்னர் ஜெனரல் சொல்லுவோம். இலங்கையில 1947ஆம் ஆண்டு சோல்பெரி அரசியல் அமைப்புல 1947 சோல்பெரி அரசியல் அமைப்புல தான்
இந்த கவர்னர் ஜெனரல் பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட சரியா இந்த கவர்னர் ஜெனரல் பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட 1947 சோல்பெரி அரசியல் அமைப்புல. அப்ப சோல்பெரி அரசியல் அமைப்புல வந்து ஆளுநர் பதவி இல்லாமலாக்கப்பட்டது சரியா ஆளுநர் பதவி இல்லாமலாக்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஆளுநர் நாயகம் பதவி கொண்டு வரப்பட்டது. கவர்னர் பதவி இல்லாமலாக்கப்பட்டு கவர்னர் ஜெனரல் பதவி கொண்டு வரப்பட்டது. அப்ப அப்போதைய இலங்கையின் ஆளுநராக இருந்த ஹென்றி மங்மேசன் மூர் அவருக்குத்தான் இந்த ஆளுநர் நாயகம் பதவி வழங்கப்பட்டது சரியா அப்ப இலங்கையின் இறுதி ஆளுநர் அதே மாதிரி முதலாவது ஆளுநர் நாயகம் ரெண்டுமே ஒரு ஆள் தான் சரியா அப்ப ஆளுநராக இருந்தவருக்கு தான் ஆளுநர் நாயகம் பதவி வழங்கப்பட்டுச்சு. அப்ப ஆளுநர் நாயகம் பதவி வழங்கப்பட்டால் வந்து ஹென்றி மங்மேசன் மூர் ஹென்றி மங்மேசன் மூர் ஹென்றி மங்மேசன் மூர் ரைட் அப்ப இலங்கையின் லாஸ்ட் கவர்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் லாஸ்ட் கவர்னர் அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வரும் சரியா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்ப இலங்கையின் இறுதி ஆளுநர் முதலாவது ஆளுநர் நாயகமாக வந்தவர் வந்து ஹென்றி மங்மேசன் மூர். இவர் 1947 இருந்து 1949 ஆண்டு வரைக்கும் இலங்கையினுடைய ஆளுநர் நாயகமாக இருந்தார். ரைட் இரண்டாவதாக வந்தால் தான் வந்து யாரு சோல்பரி பிரபு ரைட் சோல்பரி பிரபு இரண்டாவதாக வந்த நபர் வந்து சோல்பரி பிரபு ரைட் சோல்பரி பிரபு. ஸோ இவர் 1949 இருந்து 1954 ஆண்டு வரைக்கும் இருந்தார் சரியா அதுக்கு பிறகு வந்தவர் தான் யாரு ஒலிவர் குணதிலக ஒலிவர் குணதிலக ரைட் அப்போ ஒலிவர் குணதிலக ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா இவர் தான் முதலாவது இலங்கையர் இந்த ஆளுநர் நாயகம் பதவிக்கு வந்த முதலாவது இலங்கையர். இவர் 1954 ஆண்டுல இருந்து 1962 ஆண்டு வரைக்கும் இருக்கிறார் 1962 ஆண்டு இருக்கிறார். அப்போ ஒலிவர் குணதிலக சம்பந்தமாக கேள்விகள் வர எப்படி வரும் சொன்னா இலங்கையில் மகாதேசாதிபதியான முதல் இலங்கையர் அல்லது இலங்கையில் ஆளுநர் நாயகமாக வந்த முதலாவது இலங்கையர் யாருன்னு கேட்டுவாரு. அப்ப இவர் தான் முதலாவது ஸ்ரீலங்கன் முதலாவது ஃபர்ஸ்ட் இலங்கையர் இந்த பதவிக்கு வந்த முதலாவது இலங்கையர் வந்து ஒலிவர் குணதிலக. இது நிறைய இடங்கள்ல கேள்விகளுக்கு வந்திருக்குது ரைட். அதே மாதிரி நாலாவதாக வந்தவர் தான் வந்து வில்லியம் கோபல்லாவர் வில்லியம் கோபல்லாவர். ஸோ வில்லியம் கோபல்லாவர் உங்களுக்கு தெரியும் 1962 இருந்து 1972 ஆண்டு வரைக்கும் இருந்தார். அப்ப 1972 ஆண்டு வரைக்கும் ஆளுநர் நாயகம் பதவியை வகித்தவர். அதே மாதிரி மகாதேசாதிபதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் வில்லியம் கோபல்லாவர். அப்ப இலங்கையினுடைய லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் இலங்கையின் இறுதி ஆளுநர் நாயகம் அதே மாதிரி முதலாவது ஜனாதிபதி சரியா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அதே மாதிரி முதலாவது ஜனாதிபதி. ஏன்னா 1972 ஆண்டு முதலாம் குடியரசு யாப்புல உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஜனாதிபதி பதவி கொண்டு வரப்படுது. அப்ப ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டும் இவர் தான் சரியா இலங்கை முதலாவது ஜனாதிபதியும் இறுதி ஆளுநர் நாயகமும். அப்ப ஆளுநர் நாயகமாக இருந்த இவருக்கு தான் அந்த நேரத்தில் ஜனாதிபதி பதவி வழங்கப்படுகிறது. அப்ப இந்த 4 பேரையும் பாத்தீங்கன்னா இந்த 4 பேர்ல எந்த வகையான கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஹென்றி மங்மேசன் மூர் யார் ரைட் அப்ப அவர் ஹென்றி மங்மேசன் மூர் வந்து யாரு இறுதி ஆளுநர் முதலாவது ஆளுநர் நாயகம். அதே மாதிரி முதலாவது ஆளுநர் நாயகமான மகாதேசாதிபதியான இலங்கையர் யாருன்னு கேட்டா ஒலிவர் குணதிலக. வில்லியம் கோபல்லாவை எப்படி கேட்கலாம் இறுதி ஆளுநர் நாயகம் அல்லது முதலாவது ஜனாதிபதி இப்படித்தான் இந்த கேள்வியில கேட்கலாம் சரிதானே. அப்ப இந்த 4 பேரையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 4 பேர் தான் மிக முக்கியமான ஆட்கள். இதை தாண்டி இந்த ஏரியால கேள்வி வார்த்தைக்கு இல்லை சரியா ஓகே. ஸோ இந்த ஏரியா கிளியரா உங்களுக்கு ஓகேயா இது ஓகே தானே ரைட். 9வது கேள்வியை பாருங்க. இவ்வருடம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கியவர் யாரு 2025 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எத்தனையாவது பொதுச்சபை கூட்டத்தொடர் நடந்தது 80. இதுவும் கேள்விகள் வரலாம். சோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 80வது பொதுச்சபை கூட்டத்தொடர் 80வது செஷன் வந்து இந்த வருடம் நடந்தது. ஸோ இந்த செஷன் வந்து தலைமை தாங்கியவர் இந்த செஷனுக்கு தலைமை தாங்கியவர் வந்து அனலினா பேபோ சரியா அனலினா பேபோ ரைட். அனலினா பேபோ ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ரைட். ஸோ
இந்த பொதுச்சபை கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகளோட செயலகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நியூயார்க் நகரத்துல. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலகம் நியூயார்க் நகரத்துல இருக்குது. நியூயார்க் நகரத்துல இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. சரியா? ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு. அப்ப 1945ஆம் ஆண்டுல இருந்து 2025 வரைக்கும் பார்க்கிற நேரம் 80 வருடங்கள். சரியா? 80 வருடங்கள். சோ அதன் காரணமாகத்தான் 80வது பொதுச்சபை கூட்டத்தொடர் நடந்திருக்குது. அப்ப ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட 1945 அக்டோபர் 24ஆம் தேதி. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட 1945 அக்டோபர் 24ஆம் தேதி. சரியா? இதுல இலங்கை ஒரு உறுப்பு நாடாக எத்தனையாம் ஆண்டு ஜாயின் ஆகின? ஐக்கிய நாடுகள் சபையில இலங்கை ஒரு உறுப்பு நாடாக எத்தனையாம் ஆண்டு ஜாயின் ஆகின? 1955. எஸ், 1955ஆம் ஆண்டு டிசம்பர் 14. சரியா? டிசம்பர் 14. இது நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல வந்திருக்குது. சரியா? ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு உறுப்பு நாடாக இலங்கை எப்போது இணைந்து கொண்டது? 1955ஆம் ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு 10 வருடங்களின் பின்னர் தான் உறுப்பு நாடாக ஜாயின் ஆகின. ரைட். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில இலங்கை உறுப்பு நாடாக இணைந்து கொண்ட போது இலங்கையுடைய பிரதமராக இருந்தவர். ஏன்னா அப்போது இலங்கையில பிரதமராட்சி தான் காணப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் இலங்கை யாருடைய காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பு நாடாக ஜாயின் ஆகியது? அல்லது அப்போதே பிரதமர் யாருக்கு கேட்பாங்க? யாருடைய காலம்? Sir John Kothalavala. சார் ஜான் கொத்தலாவல. அதுவும் சில எக்ஸாம்ஸ்ல கேட்டு வந்திருக்கு. சார் ஜான் கொத்தலாவல. ஜான் கொத்தலாவல. அவர் பிரதமராக இருக்கிற நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பு நாடாக ஜாயின் ஆகினார். ரைட். அதே மாதிரி தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில மொத்தமாக 193 நாடுகள் காணப்படுகிறது. அதுல இறுதியாக 193வது நாடாக இணைந்த நாடு எது? South Sudan. சவுத் சூடான். சவுத் சூடான் 2011ஆம் ஆண்டு ஒரு உறுப்பு நாடாக ஜாயின் ஆகியது. அதே மாதிரி சவுத் சூடானை எப்படி கேட்பாங்கன்னா உலகத்துல இளவயது நாடு எதுன்னு கேட்பாங்க. ஏன்னா சவுத் சூடான் சூடான் நாட்டில இருந்து 2011ஆம் ஆண்டு தான் பிரிவடைஞ்சு ஒரு தனி நாடாக மாறின. அதுக்கு பிறகுதான் 2011ஆம் ஆண்டு ஒரு உறுப்பு நாடாக 193வது நாடாக சவுத் சூடான், தெற்கு சூடான் தென் சூடான் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நாடாக இணைந்து கொண்டது. சரியா? ஓகே. அதே மாதிரி இப்ப நாங்க பார்த்தோம் இந்த அனிலினா பேபோக் தான் தற்போதைய தலைவர். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவோம். 6 உறுப்புகள் காணப்படுது தானே. அதுல மிக முக்கியமான ஒரு உறுப்பு ஜெனரல் அசம்பிளி, பொதுச்சபை. அந்த பொதுச்சபையுடைய தலைவர் தான் யாரு? அனலினா பேபோக். அதே மாதிரி இந்த பொதுச்சபைக்கு தலைமை தாங்கிய ஒரு இலங்கையர் இருக்கிறார். யாரு? ஐக்கிய நாடுகள் Hamilton Shirley Amarasinghe. எஸ், வெரி குட். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபைக்கு தலைமை தாங்கிய முதலாவது இலங்கையர் வெஸ்ட் ஸ்ரீலங்கன் ஹெமில்டன் ஷேர்லி அமரசிங்க. ரைட். ஹெமில்டன் ஷேர்லி அமரசிங்க. ஸோ ஹெமில்டன் ஷேர்லி அமரசிங்க அல்லது ஷார்லி அமரசிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபைக்கு 1976ஆம் ஆண்டு தலைமை தாங்கிய முதலாவது இலங்கையர். சரியா? முதலாவது இலங்கையர். ஸோ இவர் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடல்சார் சட்டம் ஒன்று இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய கடல்சார் சட்டத்தை உருவாக்குவதில் பங்கு வகித்த இலங்கையர் யாருன்னு கேட்பாங்க இவர பேரு. ஸோ இவர் 2 வகையில கேட்கலாம். ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கு தலைமை தாங்கிய முதலாவது இலங்கையர் யாருன்னு கேட்கலாம். அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடல்சார் சட்டத்தை உருவாக்குவதில் பங்கு பற்றிய இலங்கையர் யாருன்னு கேட்கலாம். ஹெமில்டன் ஷேர்லி அமரசிங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி தற்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் யாரு? செக்ரட்டரி ஜெனரல் யாரு? Antonio Guterres. செக்ரட்டரி ஜெனரல் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? Portugal. எஸ், போர்த்துகல். ஸோ அது கட்டாயம். அவர் நாட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அன்டோனியோ குட்ரஸ் போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 9வது செயலாளர் நாயகம். ஐக்கிய நாடுகள் சபையுடைய 9வது செயலாளர் நாயகம். சரியா? ஐக்கிய நாடுகள் சபையுடைய 9வது செயலாளர் நாயகம். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பு நாடாக இவ்வருடம் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு? சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று இருக்குது. அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். ஸோ இதை நாங்கள் ஷோர்ட்டா ஐசிசின்னு சொல்லுவாங்க. ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இதனுடைய தலைமையகம் இருக்குது நெதர்லாந்து ஹேக்ல. 2 நீதிமன்றங்கள் இருக்குது. சரியா? நெதர்லாந்து ஹேக் நகரத்தில் காணப்படுது.
ஸோ ஒன்று வந்து சர்வதேச நீதிமன்றம்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இப்போ நாங்கள் பார்க்குற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ரைட்? அப்போ சர்வதேச நீதிமன்றம் சொல்ற வந்து உலக நீதிமன்றம் சொல்லுவாங்க, வேர்ல்டு கோர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழால வரக்கூடிய அந்த 6 உறுப்புகள்ல உண்டு. அப்போ இந்த பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, அந்த மாதிரி இருக்கிறான 6 உறுப்புகள் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் அதில் ஒன்று தான் வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம், வேர்ல்டு கோர்ட்னு சொல்லுவாங்க. அது வேற. ஆனால் அதில் தலைமையகம் இருக்கிறது வந்து நெதர்லாந்து ஹேக்கில் தான். இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இது வந்து இருக்குது, இதுவும் வந்து நெதர்லாந்து ஹேக்லாம் இருக்குது. சரியா? ரைட். அப்போ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சம்பந்தமாக பார்க்குறேன்டா, இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட வந்து 1998ஆம் ஆண்டு ரோம் ஸ்டட்யூட் மூலமாக. 1998 ரோம் ஒப்பந்தம், ரோம் ஸ்டட்யூட், ரைட். அப்போ 1998ஆம் ஆண்டு தான் இது உருவாக்கப்படுவதற்கான அந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட. ஆனால் நடைமுறைக்கு வந்து 2002ஆம் ஆண்டுலேருந்து தான் இது இயங்க ஆரம்பித்த. சரியா? இயங்க ஆரம்பித்த வந்து 2002ஆம் ஆண்டுல இருந்து, ரைட். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது மொத்தமாக 125 நாடுகள் காணப்படுகிறது. 125 நாடுகள் காணப்படுகிறது. 125 நாடுகள் காணப்படுகிறது. அதுல இறுதியாக இணைந்து கொண்ட நாடு, அதான் எங்கட கேள்வி. யுக்ரைன். 125ஆவதாக இணைஞ்சு கொண்ட இறுதியாக இணைஞ்சு கொண்ட நாடு வந்து யுக்ரைன். சரியா? யுக்ரைன். யுக்ரைன் வந்து 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஜாயின் ஆகிச்சு. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு உறுப்பு நாடாக 125ஆவது நாடாக ஜாயின் ஆகின. சரியா? 125ஆவது நாடாக ஜாயின் ஆகின. ஸோ தற்போது இதனுடைய தலைவர், இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற தலைவர் யார்? டொமோகோ அகானி. டொமோகோ அகானி. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான். ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் மொத்தமாக 18 ஜட்ஜஸ்மார் காணப்படுவாங்க. 18 ஜட்ஜஸ்மார் காணப்படுவாங்க, ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், நாடுகளுக்கு இடையிலான யுத்த குற்றங்கள், மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆக்கிரமிப்பு குற்றங்கள் போன்ற அந்த குற்றங்களை விசாரிப்பாங்க. சரியா? அப்ப இது வந்து 125 நாடுகள் உறுப்பு நாடாக இருக்கக்கூடியது. இதுல இறுதியாக இணைந்து கொண்ட நாடு யுக்ரைன். இதுல தலைமையகம் வந்து நெதர்லாந்து ஹேக்ல காணப்படுது, ரைட். அடுத்த நீதிமன்றம் தான் உங்களுக்கு தெரியும் என்ன, அது வந்து வேர்ல்ட் கோர்ட்னு சொல்லுவோம், உலக நீதிமன்றம் சொல்லுவோம், வேர்ல்ட் கோர்ட். வேர்ல்ட் கோர்ட். ஸோ அந்த வேர்ல்ட் கோர்ட் வந்து இதுவும் வந்து இருக்குது. இது வந்து ஐசிஜேன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஐசிஜே, சர்வதேச நீதிமன்றம். இது காணப்படுது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உறுப்பாக காணப்படுது. 6 உறுப்புகள் ஒரு உறுப்பாக காணப்படுது. இதுல தலைமையகம் வந்து நெதர்லாந்து ஹேக்லாம் காணப்படுது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து நெதர்லாந்து ஹேக்லாம் காணப்படுது. சரியா? நெதர்லாந்து ஹேக்ல காணப்படுது. ஸோ இதுல தற்போதைய தலைவர் யார் இதுல? யுஜி இவசாவா. எஸ், யுஜி இவசாவா. வெரி குட். யுஜி இவசாவா. யுஜி இவசாவா. இது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு லேடி. யுஜி இவசாவா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு லேடி. சரியா? ஸோ அதே இதுல மொத்தமாக 193 நாடுகள் காணப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து இந்த உறுப்புகள், இந்த கோர்ட்டு கீழே வருவாங்க. அப்ப ஐக்கிய நாடுகள் சபையில 193 நாடுகள் காணப்படுது தானே, அந்த நாடுகள் எல்லாம் இதுல காணப்படும். 193 நாடுகள் காணப்படுது மொத்தமாக, ரைட். அதே மாதிரி இதுல மேலதிகமாக பார்க்கிறேன்டா, 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சர்வதேச நீதிமன்றம். அது வேற இது வேற, ரெண்டையும் குழப்பிக்கொள்ளாம ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல மொத்தமாக 15 ஜட்ஜஸ் காணப்படுவாங்க. 15 ஜட்ஜஸ் மாதிரி காணப்படுவாங்க, ரைட். இந்த சர்வதேச நீதிமன்றத்துல, ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே வரக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்துல பிரதி தலைவராக, வைஸ் பிரசிடென்டாக கடமையாற்றிய இலங்கை யாருன்னு கேட்குது அடிக்கடி. வைஸ் பிரசிடென்ட் வீரமந்திரி. சிஜி வீரமந்திரி. சரியா? கிறிஸ்டோபர் கிரகரி வீரமந்திரி. இப்ப நீங்க எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ராக்ட் லோ ஒரு பாடம் உண்டு. கண்ட்ராக்ட் லோ. சரியா? கண்ட்ராக்ட் லோ ஒரு பாடம் உண்டு. இது ஒப்பந்த சட்டம் சொல்லுவோம். அந்த ஒப்பந்த சட்டத்துல மெயினாக வந்து எல்லாமே வந்து சிஜி வீரமந்திரி அவர்களின் புத்தகங்கள் தான். இவர் வந்து கண்ட்ராக்ட் லோல ஒரு எக்ஸ்பர்ட் ஆனால் சிஜி வீரமந்திரி. ஸோ இவர் தான் வந்து முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச நீதிமன்றம் அல்லது உலக நீதிமன்றத்துல பிரதி தலைவராக, வைஸ் பிரசிடென்டாக கடமையாற்றிய முதலாவது இலங்கையர். இவர் 2017ஆம் ஆண்டு மரணம் அடைந்தார். ஸோ இவர் தான் முதலாவது இலங்கையர். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 1 மில்லியன் ரூபாய்க்கு குறைவான பிணக்குகள் எங்கு விசாரிக்கப்படும்? மீடியேஷன் போர்ட். எஸ், மீடியேஷன் போர்ட். தமிழ் என்ன சொல்லுவோம் நாங்க அதுக்கு? சமாதான நீதி. இல்ல, மத்தியஸ்த சபை. மத்தியஸ்த சபை. இப்ப நாங்க இணக்க சபை என்ற வேற,
இணக்க சபைன்னு சொல்ல மத்தியஸ்த சபை தான் சரியான சொல் அதுக்கு. சரியா? இணக்க சபை அந்த அந்த வேர்டு வராது. இது வந்து மத்தியஸ்த சபைன்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக ஏதாவது கடன் கொடுக்கல் வாங்கல்கள்ல அல்லது ஏதாவது வந்தி கோரல், நாங்கள் வந்தி கோரல்னு சொல்லுவோம். நாங்கள் வந்தி வந்தி எடுக்கிற நஷ்ட ஈடு கோரல், கடன் கொடுக்கல் வாங்கல், நஷ்ட ஈடு கோரல், அந்த மாதிரியான வழக்குகளுக்கு வந்து ஆரம்பமாக எடுத்தெடுப்புல கோர்ட்டுக்கு போட மாட்டாங்க. இப்போ நாங்கள் போலீஸில் போய் சும்மா சொல்லுவோமே, எங்களோட வீட்டில் ஏதாவது ஒருத்தர் வந்து எங்களோட வீட்டில் எங்களோட ஆதனத்தை ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒன்று சேதம் விளைவிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் போய் என்ன செய்வோம், முதலாவது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போ போலீஸில் வந்து பார்ப்பாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்ன எங்களுக்கு ஏற்பட்ட சேதம் வந்து 10 லட்சத்துக்கு குறைய இருந்தா, 10 லட்சம் 1 மில்லியன், 1 மில்லியனுக்கு குறைவாக காணப்பட்டா எடுத்தடுப்புலேயே கோர்ட்டுக்கு போட்டு எங்களுக்கு வந்தி வாங்கி தர மாட்டாங்க, நஷ்ட ஈடு எடுத்து தர மாட்டாங்க. முதலாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னா மத்தியஸ்த சபைக்கு தான் அனுப்புவாங்க. சரியா? மத்தியஸ்த சபைன்னு சொல்லுவோம். மீடியேஷன் போர்ட், மத்தியஸ்த சபை, மீடியேஷன் போர்ட், மீடியேஷன் போர்ட். அப்ப மீடியேஷன் போர்ட்ல வந்து 1 மில்லியனுக்கு குறைவான, சரியா, 1 மில்லியனுக்கு குறைவான, 1 மில்லியன் ரூபாய்க்கு குறைவான வழக்குகள், பிணக்குகள் சொல்லுவோம். வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு போனா தான் வழக்கு. மத்தியஸ்த சபைக்கு போறது எல்லாமே டிஸ்பியூட்ஸ், பிணக்குகள் சொல்லுவோம், பிணக்குகள். அப்போ 1 மில்லியன் ரூபாய்க்கு குறைவான பிணக்குகள் எல்லாமே வந்து மத்தியஸ்த சபையெல்லாம் விசாரிக்கப்படும். ரைட்? மத்தியஸ்த சபையெல்லாம் விசாரிக்கப்படும். ஸோ இதனால இது வந்து ஆரம்பமாக 5 லட்சமாக காணப்பட்ட 2024 ஆண்டுக்கு முதல் 5 லட்சம் வரையிலான பிணக்குகள் தான் விசாரிக்கப்பட்ட. 2024 ஆண்டுக்கு 2024 ஆண்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தா, Act number 2 of 2024. 2024 ஆண்டின் 2ஆம் இலக்க மத்தியஸ்த சபை சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக தான் இது 1 மில்லியன் ரூபாயா மாற்றப்பட்ட. ரைட்? ஃப்ரம் 5 lakhs to 1 million. சரியா? 1 மில்லியன். ரைட்? அப்ப 5 லட்சமாக இருந்தது 1 லட்சம் 10 லட்சம் வரையிலாக மாற்றப்பட்டுச்சு. சரியா? ஸோ ஆரம்பமாக 5 லட்சமாக காணப்பட்ட 5 லட்சத்துக்கு உட்பட்ட பிணக்குகள் தான் விசாரித்து தீர்க்கப்பட்ட. ஸோ இதுல வந்து மெயினாக வந்து லோயஸ் மார்க் இந்த இதுல வந்து தோண்டி தனது கட்சிக்காரருக்காக வாதாட மாட்டாங்க. சரியா? இதுல மெயினாக வந்து எந்த தரப்பு பிணக்குகளுக்கு உட்படுத்தி அந்த 2 தரப்புகளும் பேசி மத்தியஸ்த சபையில ஒரு மத்தியஸ்தர் இருப்பார், அவருக்கு முன்னில தீர்த்துக் கொள்வாங்க. சரியா? அவருக்கு முன்னில பேசி தீர்த்துக் கொள்வாங்க. அப்ப அதான் முறை. அப்ப இதுல வந்து லோயஸ் மார்க் யாருமே வந்து எப்பியர் ஆக மாட்டாங்க. ரைட்? அப்ப அது ஒரு விஷயம். மத்தியஸ்த சபைக்கு மத்தியஸ்த சபையில தீர்க்க முடியாதுன்னு சொன்னா மட்டும்தான், மத்தியஸ்த சபையில தீர்க்க முடியாதுன்னு சொன்னா மட்டும்தான் அடுத்தபடியாக அதை கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. ரைட்? ஓகே. ஸோ இது வந்து மத்தியஸ்த சபையில 1 மில்லியன் வரையிலான வழக்குகள் விசாரிக்கப்படும். 1 மில்லியன் வரையிலான பிணக்குகள் விசாரிக்கப்படும். 1 மில்லியனுக்கு மேற்பட்டதுகள், 1 மில்லியனுக்கு மேற்பட்ட பிணக்குகள் எங்கு விசாரிக்கப்படும்? 1 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் வரையிலான பிணக்குகள் இல்ல. ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட் ஒன்று இருக்குது. ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட் புதுசா ஒரு கோர்ட் ஒன்று இருக்குது. சிறு கோரிக்கைகளுக்கான நீதிமன்றம், சிறு கோரிக்கைகளுக்கான நீதிமன்றம். சரியா? அப்ப 2 மில்லியன் வரையிலான வழக்கு பெறுமதியோட வழக்குகள் வந்து இந்த சிறு கோரிக்கை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். சரியா? 1 மில்லியன் டு 2 மில்லியன். 2 மில்லியனுக்கு மேலன்னு சொன்னா, 2 மில்லியனுக்கு மேலன்னு சொன்னா ஓவர் 2 மில்லியன் சொன்னா அது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். சரியா? 2 மில்லியனுக்கு மேற்பட்டன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகும். அதான் மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகும். சரியா? மாவட்ட நீதிமன்றத்துக்கு போகும். இந்த ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட்னு சொல்லி தனியான ஒரு நீதிமன்றம் இயங்குதே இல்லை. இது பெரும்பாலும் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், நீதவான் நீதிமன்றத்தோட சேர்ந்து தான் இணைந்து காணப்படும். சரியா? ஓகே. அப்ப 1 மில்லியன் வரையிலானதுன்னு சொன்னா அது மத்தியஸ்த சபை. 1 மில்லியன்ல இது 2 மில்லியன் வரையிலன்னு சொன்னா அது ஸ்மால் கிளைம்ஸ் கோர்ட். 2 மில்லியனுக்கு மேலன்னு சொன்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகே. அதே மாதிரி கொழும்புல பிரதானமான ஒரு நீதிமன்றம் காணப்படுது. ரைட்? கமர்ஷியல் ஹைகோர்ட்னு சொல்லுவோம். வர்த்தக மேல் நீதிமன்றம், கமர்ஷியல் ஹைகோர்ட். இந்த கமர்ஷியல் ஹைகோர்ட்ல எப்பெருமதிக்கு மேலான வழக்குகள் விசாரிக்கப்படும். கமர்ஷியல் 50 மில்லியனுக்கு மேல 50 மில்லியன், ஓவர் 50 மில்லியன், ஓவர் 50 மில்லியன். ஸோ இதுவும் சில எக்ஸாம்ஸ்ல கேட்டு வந்திருக்கிறது. வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் எப்பணப்பெருமதிக்கு மேலான வழக்குகள் விசாரிக்கப்படும். 50 மில்லியனுக்கு மேற்பட்ட வழக்குகள். சரியா? அப்ப அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் போகும். ரைட்? 50 மில்லியனுக்கு மேலன்னு சொன்னா மட்டும்தான் அது கமர்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு போகும். ஸோ இந்த பணப்பெருமதியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதில் கட்டாயமாக இந்த மீடியேஷன் போர்டுற பணப்பெருமதி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 5 லட்சமாக இருந்து 10 லட்சமாக மாற்றப்பட்ட மீடியேஷன் போர்ட்
1988ஆம் ஆண்டு சட்டத்தில் உருவாக்கப்பட்ட. ஸோ அதையும் குறிச்சு கொள்ளுங்க. மீடியேஷன் உருவாக்கப்பட்டது வந்து மீடியேஷன் ஆக்ட் நம்பர், மீடியேஷன் போர்ட் ஆக்ட் நம்பர், மத்தியஸ்த சபை சட்டம் 1988ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்தியஸ்த சபை சட்டம் ஆக்ட் நம்பர் 72 ஆஃப் 1988, 1988ஆம் ஆண்டின் 72ஆம் இலக்க மத்தியஸ்த சபை சட்டம். சரியா? ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ரெண்டாயிரத்தி 25 அமைதிக்கான நோபல் பரிசு எந்நாட்டவருக்கு வழங்கப்பட்டது? வெனிசுவேலா. வெனிசுலா நாட்டை சேர்ந்தவருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட. லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி வந்து மாதிரி ஞாபகம் எனக்கு, 2024ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு எந்த நாட்டுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டு. அப்ப ஜப்பான் நாட்டுக்கு லாஸ்ட் டைம் வழங்கப்பட்ட. ஜப்பான் நாட்டு நிஹான் ஹிடாங்கியோன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? நிஹான் ஹிடாங்கியோ. அப்ப அது வந்து அணு ஆயுத உற்பத்திக்கு எதிராக போராடியமைக்காகத்தான் அந்த நிஹான் ஹிடாங்கியோன்னு சொல்லக்கூடிய ஜப்பான் நாட்டுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இறுதியாக 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்குது. அது எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை கட்டாயமாக அந்த நாடுகளோடு சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்க. நோபல் பரிசு யார் யாருக்கு வழங்கப்பட்ட அந்த விஷயங்களை நாடுகளோடு சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நோபல் பரிசு 6 ஃபீல்டுகளுக்கு வழங்கப்படும், 6 துறைகளுக்கு வழங்கப்படும். அந்த 6 துறையில ஒரு துறை வந்து அமைதி சொல்லுவாங்க, பீஸ் நோபல் பிரைஸ். அப்ப 2025ஆம் ஆண்டு பீஸ் நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சாட்டோ. மரியா கொரினா மச்சாட்டோ, மரியா கொரினா மச்சாட்டோ. அந்த பேரை ஞாபகம் வைக்கணும். அதே மாதிரி எந்த நாடுன்னு கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்போ மரியா கொரினா மச்சாட்டோ வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்து ஒரு பெண். வெனிசுலா நாட்டை சேர்ந்த பெண். வெனிசுலா நாட்டு எதிர்கட்சி தலைவர். சரியா? வெனிசுலா நாட்டு எதிர்கட்சி தலைவர். வெனிசுலா நாட்டு எதிர்கட்சி தலைவர். அப்ப வெனிசுலா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான இவருக்கு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியமை. வெனிசுலா நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடியமை. ஸோ அந்த காரணமும் கட்டாயம். என்ன காரணத்துக்காக வேண்டி இவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? உங்களுக்கு தெரியும், 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசை வந்து டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கொண்டிருந்தார். எனக்கு தான் நோபல் பரிசு வழங்கப்படணும், அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு தான் வழங்கப்படணும் சொல்லி பல இடங்களில் சொன்னார். ஆனால் அவருக்கு வழங்கப்படையில. அது வழங்கப்பட்ட வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சாட்டோ. என்ன காரணம்னா ஜனநாயக உரிமைகளுக்கான போராடியமை. சரியா? ஜனநாயக உரிமைகளுக்கான போராடியமை. 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு நிஹான் ஹிடாங்கியோ. நிஹான் ஹிடாங்கியோ ஜப்பான் நாடு. நிஹான் ஹிடாங்கியோ ஜப்பான். ரைட். ஸோ இது வந்து அணு ஆயுத உற்பத்திக்கு எதிராக போராடியமை. ஏன்னா ஜப்பான் உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிரோஷிமா நாகசாக்கின்னு சொல்லக்கூடிய 2 நகரங்களுக்கு அமெரிக்காவில் வந்து அணு ஆயுதம் குண்டு போடப்பட்டு பாதிக்கப்பட்ட நாடு. ஸோ அந்த பாதிப்பு உணர்ந்த மக்கள் தான் ஜப்பான் நாட்டு மக்கள். ஸோ அதன் காரணமாக அணு ஆயுத உற்பத்திக்கு எதிராக போராடியவர் தான் நிஹான் ஹிடாங்கியோ. அதன் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது வந்து நர்கீஸ் முகமது சொல்லக்கூடிய ஒரு பெண். நர்கீஸ் முகமதி. நர்கீஸ் முகமதி. ஸோ நர்கீஸ் முகமதி வந்து ஈரான் நாட்டில் பெண்கள், இவர் ஈரான் நாட்டை சேர்ந்த நபர். ஸோ ஈரான் நாட்டில் பெண்களின் உரிமைக்காக போராடியவர், விமென்ஸ் ரைட்டுக்காக போராடியவர் தான் வந்து நர்கீஸ் முகமதி. ஸோ அந்த அமைதிக்கான நோபல் பரிசுகளை ஞாபகம் வைக்கிற நேரம் கட்டாயமாக எந்த நாடு என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏனைய ஃபீல்டுகளுக்கு வழங்கப்பட்டதுக்கு 6 ஃபீல்டுகளையும் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரைட். அடுத்தது பாருங்க, 2025 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஜப்பான் நாட்டவர் யார்? ஷிமோன் சகாகுச்சி. ஷிமோன் சகாகுச்சி. ரைட். ஸோ 2025 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு, மெடிசினுக்கான நோபல் பரிசு வந்து 3 நபர்களுக்கு வழங்கப்பட்ட. 2025 மெடிசினுக்கான நோபல் பரிசு வந்து 3 நபர்களுக்கு வழங்கப்பட்ட. அதுல ஒன்று வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆள், ஷிமோன் சகாகுச்சி. ஷிமோன் சகாகுச்சி. ஷிமோன் சகாகுச்சி. ஸோ ஷிமோன் சகாகுச்சி ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆள், இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அதோட சேர்த்து 2வது நபர் வந்து ஃப்ரெட் ரம்ஸ்டெல். இவர் வந்து அமெரிக்கா நாட்டை, யுஎஸ்ஏ. அடுத்து மேரி இ பிராங்கோ. மேரி இ பிராங்கோ. இது வந்து யுஎஸ்ஏ. சரியா? இது வந்து யுஎஸ்ஏ.
அப்ப ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் வந்து சிமன் சகாகுச்சி, ஜப்பானிஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 2025 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யார் என் நாட்டவருக்கு வழங்கப்பட்டது? ஹங்கேரி. ஹங்கேரி. ரைட். 2025 லிட்ரேச்சர். 2025ஆம் ஆண்டு லிட்டரேச்சர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டவர் வந்து அவரோட பேர் வந்து என்ன? லாஸ்லோ கிராஸ்னோகோர். எஸ், லாஸ்லோ கிராஸ்னோகோர். லாஸ்லோ கிராஸ்னோகோர். லாஸ்லோ கிராஸ்னோஹோக். ஸ்டாங்டங்கோ நாவலுக்காண்டி வழங்கப்பட்டது. எஸ். ஸோ இவர் வந்து ஹங்கேரிய நாட்டை சேர்ந்தால். ஹங்கேரியா நாட்டை சேர்ந்தால். ஹங்கேரியா நாட்டை சேர்ந்தால். ஸோ இவர் எழுதின நாவலோட பேர் வந்து ஸ்டான்டாங்கோ. ரைட். ஸ்டான்டாங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாவலுக்கு தான் இவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரியா? நோபல் பரிசு வழங்கப்பட்டது லாஸ்லோ கிராஸ்னோகோக். 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுச்சு ஹாங்காங் சொல்லக்கூடிய சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தவர். 2024ஆம் ஆண்டு ஹாங்காங்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியா நாட்டை சேர்ந்த ஆளுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆசியாவில முதலாவதாக நோபல் பரிசு வழங்கப்பட்டவர் யார்? ஆசியாவில ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரைட். ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஆசியாவில வழங்கப்பட்டுச்சு. அவருக்கு என்ன ஃபீல்டுக்கு வழங்கப்பட்டதுன்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு முதலாவதாக வழங்கப்பட்டது. சரியா? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இவர் தான் ஆசியாவில் முதலாவதாக நோபல் பரிசு வழங்கப்பட்ட இந்தியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய இவர் இலக்கிய படைப்பு, ஒரு கவிதை இலக்கிய படைப்புக்காக அமைத்தான் இவருக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட. கீதாஞ்சலின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய படைப்பு. சரியா? 1913ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட. 1913ஆம் ஆண்டு தான் ஆசியாவில் முதல் தடவையாக நோபல் பரிசு வழங்கப்பட்டவராக ரவீந்திரநாத் தாகூர் காணப்படுகின்றார். ரைட். ஓகே. அதே மாதிரி ஏனைய என்ன துறைகள் இருக்குது? கெமிஸ்ட்ரி இருக்குது, பிசிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. இது நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். அது சின்ன விஷயம் ஒன்று தான். நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி விடுவேன். இறுதியாக நோபல் பரிசு வழங்கப்பட்டார்கள் யார் யாருன்னு சொல்லி அந்த 6 ஃபீல்டுக்குமான ஆட்களையும் கட்டாயம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. பதினஞ்சாவது கேள்வியை பாருங்க. இலங்கை குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்ட பின்னர் இலங்கையின் சட்டவாக்க சபை எப்பெயரால் அழைக்கப்பட்டது? தேசிய அரசு பேரவை. நேஷனல் அசெம்பிளி. அரசு பேரவை. வெரி குட். தேசிய அரசு பேரவை. உங்களுக்கு தெரியும் இலங்கை குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்டது எப்போது? 1972 மே 22. வெரி குட். 1972 மே மாதம் 22ஆம் தேதி தான் இலங்கை குடியரசாக அறிவிக்கப்பட்டது. அதாவது பிரித்தானியர்களிடமிருந்து முற்றுமுழுதாக ஆதிக்கம் இல்லாமலாக்கப்பட்டு இலங்கையில் தனி சுயாதீன நாடாக அறிவிக்கப்பட்டது வந்து 1972ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி. அப்ப இலங்கையின் குடியரசு தினம் எப்போதுன்னு கேட்டா மே 22. ரைட். அப்ப அந்த நேரத்துல இலங்கையில பாராளுமன்றம், இலங்கையில சட்டவாக்க சபை அப்போது 1947ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின்படி பாராளுமன்றம் என்ற பெயர் அழைக்கப்பட்டது. அந்த பார்லிமெண்ட் பேர் மாத்தப்பட்டுச்சு. என்ன பேர்ல மாத்தப்பட்டுச்சுன்னா தேசிய அரசு பேரவை, நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி. தேசிய அரசு பேரவை. தேசிய அரசு பேரவை. நேஷனல் ஸ்டேட் அசெம்பிளி. தேசிய அரசு பேரவை. சரியா? தேசிய அரசு பேரவை பேர்ல மாத்தப்பட்டுச்சு. ரைட். ஸோ இந்த 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பின் மூலமாகத்தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்ப 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு யாப்பியை கொண்டு வந்த அந்த அப்போதைய தலைவர் யார்? யாருடைய காலத்துல முதலாம் குடியரசு யாப்பு கொண்டு வரப்பட்ட? ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க. ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க தான் அப்போதைய பிரைம் மினிஸ்டராக, பிரதமராக காணப்பட்டார். அதே மாதிரி அந்த யாப்பினை வரைந்தவர் யார்? கொல்வின் ஆர்.டி. சில்வா. கொல்வின் ஆர்.டி. சில்வா. இதெல்லாம் கேள்விகளுக்கு வந்திருக்குது. கொல்வின் ஆர்.டி. சில்வா. அதே மாதிரி இந்த யாப்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த யாப்புல வந்து ஆளுநர் நாயகம் பதவி ஒழிக்கப்பட்டது. ஆளுநர் நாயகம் பதவி ஒழிக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வந்து நொமினல் பிரசிடென்ட், முதலாவதாக ஜனாதிபதி பதவி கொண்டு வரப்பட்டது. பிரசிடென்ட் பதவி கொண்டு வரப்படுது. சரியா? ஜனாதிபதி பதவி கொண்டு வரப்படுது. பேரளவு ஜனாதிபதி பதவி தான் கொண்டு வரப்பட்ட. ஏன்னா எல்லா அதிகாரங்களும் காணப்பட்ட பிரதமருக்கு தான். அப்ப அந்த நேரத்துல முதலாவது
ஜனாதிபதியாக வந்தவர் தான் வில்லியம் கோபல்லா 1972ஆம் ஆண்டு. அப்போதைய ஆளுநர் நாயகமாக இருந்தவருக்கு தான் அந்த பதவி இல்லாமலாக்கப்பட்டு பேரளவு ஜனாதிபதி பதவி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பிரிவி கவுன்சில் சிஸ்டம் ஒழிக்கப்பட்டதும் இந்த யாப்பில் தான். பிரிவி கவுன்சில் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கோமரை கழகம், சரியா, பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கோமரை கழகத்துல மேன்முறையீடு செய்யக்கூடிய ஒரு முறைமை காணப்படுச்சு. அப்ப அந்த முறைமையை இல்லாதொழிக்கப்பட்டு இலங்கை உயர் நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் சொல்லி ஒரு ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டது. அப்ப கோமரை கழகம் எப்போது ஒழிக்கப்பட்டு இலங்கை உயர் நீதிமன்றமானது இலங்கையினுடைய இறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றமாக மாற்றப்பட்டது எப்போன்னு கேட்டால் 1972ஆம் ஆண்டு. இதுவும் கேள்விக்கு வந்திருக்குது. ரைட், ஓகே. ஸோ இந்த விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகுதான் 1978ஆம் ஆண்டு யாப்புல உங்களுக்கு தெரியும், 1978ஆம் ஆண்டு யாப்பு 2ஆம் குடியரசு யாப்புல வந்து இந்த நேஷனல் ஸ்டேட் அசம்பிளின்ற பேர் திரும்பவும் மாற்றப்பட்டு பாராளுமன்ற பேர்ல கொண்டு வரப்படுது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்லிமெண்ட் பேர் இருக்குது. இதான் அதில் வரலாறு. ரைட், அடுத்ததை பாருங்க. இலங்கை ஜனாதிபதி ஒருவர் பதவியேற்பு செய்கையில் யாரின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்வார்? சீஃப் ஜஸ்டிஸ். எஸ், பிரதம நீதியரசர். இலங்கை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் பிரதம நீதியரசர் சொல்லுவோம், சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவோம். ரைட், அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் முன்னிலையில தான் இலங்கையில ஜனாதிபதி ஒருத்தர் பதவி ஏற்பு செய்வார், பதவி பிரமாணம் சத்திய பிரமாணம் செய்வார். சரியா? பிரதம நீதியரசர். தற்போதைய பிரதம நீதியரசர் தான் உங்களுக்கு தெரியும் யாரு? பிரீத்தி பத்மன் சுரசேன. பிரீத்தி பத்மன் சுரசேன 49வது பிரதம நீதியரசர். சரியா? 49வது பிரதம நீதியரசராக காணப்படுபவர் தான் பிரீத்தி பத்மன் சுரசேன. ஸோ இவர் முன்னிலையில தான் ஜனாதிபதி ஒருத்தர் பதவி ஏற்கணும்னு சொன்னா கட்டாயமாக பிரதம நீதியரசர் முன்னிலையில தான் பதவி ஏற்பார். சரியா? அதே மாதிரி அந்த புரோட்டோகால் அடிப்படையில பார்க்கிற நேரம் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எத்தனையாவது இடத்துல இருப்பார்? ஜனாதிபதி பிரதமர் அந்த வகையில பார்க்கிற எத்தனையாவது இடத்துல இருப்பார்? 4வது இடம். சரியா? 4வது இடம். தற்போதைய பிரதம நீதியரசர் யாருன்னு கேட்டா 49வது பிரதம நீதியரசரா இருக்கக்கூடியவர் பிரீத்தி பத்மன் சுரசேன. 49வது பிரதம நீதியரசர். 49வது பிரதம நீதியரசர். இப்ப அண்மையில ஒரு 2 டேஸுக்கு முன்னுக்கு வந்து இந்த பிரதம நீதியரசர் வெளிநாடு போனதன் காரணமாக, வெளியூர் போனதன் காரணமாக ஒரு பதில் பிரதம நீதியரசர் நியமிக்கப்பட்டார். இப்ப அண்மையில 2 டேஸுக்கு முன்னுக்கு. யார் அது? எஸ், துரைராஜா அல்ல, யசந்த கொடகொட இப்ப நியமிக்கப்பட்டார். நீங்க அதை கட்டாயம் அந்த அளவுக்கு பார்க்கணும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா பார்க்கணும் தேவையில்லைன்னு சொன்னா இது வந்து பிரதம நீதியரசர் வெளிநாடு போனா மட்டும் அந்த காலத்துக்கு மட்டும்தான், ஒரு 1 வீக்கோ ஒரு 2 வீக்குக்கு மட்டும்தான் அந்த பதில் பிரதம நீதியரசர் காணப்படுவார். ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்படுவார். சரியா? ஸோ இறுதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து யசந்த கொடகொட. அதுக்கு முன்னுக்கு துரைராஜா நியமிக்கப்பட்டார். துரைராஜா அதுக்கு முன்னு தான் நியமிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் நியமிக்கப்பட்டார். அந்த பதில் பிரதம நீதியரசர் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க சும்மா பார்த்துக்கொள்ளுங்க சும்மா. சரியா? அப்ப உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சுரசேன சீஃப் ஜஸ்டிஸ் நாங்க சொல்லுவோம். ஸோ அவர் முன்னிலையில் தான் கட்டாயமாக ஜனாதிபதி ஒருத்தர் பதவி ஏற்பு செய்யணும். ஸோ அந்த அடிப்படையில அந்த புரோட்டோகாலை நாங்க பார்த்தோம்னா முதலாவது ஜனாதிபதி வருவார். இலங்கையில அந்த பதவி ஒழுங்கு கட்டமைப்புல முதலாவது ஜனாதிபதி, அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் பிரதமர் வருவார். ரைட், அடுத்ததாக வரக்கூடியவர் வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட் சபாநாயகர் வருவார். ஸோ சபாநாயகருக்கு பிறகு வரக்கூடிய ஆள் தான் வந்து இந்த சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் பிரதம நீதியரசர். ஸோ இவருக்கு பிறகுதான் யார் வருவார்? எதிர்கட்சி தலைவர். சரியா? இவருக்கு பிறகுதான் லீடர் ஆஃப் த ஒப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் த ஒப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சி தலைவர் வந்து இதுக்கு பிறகுதான் வருவார். ஸோ பாருங்க, இதுல ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் இது எல்லாமே வந்து ஒரு அரசியல். சரியா? அரசியல் மூலமாக வரக்கூடிய ஓட் கேட்டு பார்லிமெண்ட் போய் வரக்கூடிய பதவிகள் தானே. ஜனாதிபதியை வந்து மக்கள் தெரிவு செய்வாங்க எலெக்ஷன் மூலமாக. பிரைம் மினிஸ்டர் அப்படித்தான், ஸ்பீக்கரும் அப்படித்தான். ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நீங்க ஒரு கல்வியின் மூலமாக சொல்லக்கூடிய அதி உச்ச பதவி, ஒரு மிகப்பெரிய பதவி. சரியா? ரைட். அதே மாதிரி இலங்கையில தேர்தல் மூலம் அல்லாமல் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதி யாரு? வில்லியம் கோபல்லா. இல்ல, தேர்தல் மூலம் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்ட வில்லியம் கோபல்லாவை வந்து அவர் வந்து இதானே
72ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட வந்து பேரளவு ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அல்ல. ரணில் விக்ரமசிங்க. இல்ல ரணில் விக்ரமசிங்க வந்து பாராளுமன்றத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்றம் ஒரு எலெக்ஷன் வச்சு தான் தெரிவு செய்தார். ஸோ அவரும் வந்து தேர்தல் மூலமாக தான் DB Vijayatunga. டிபி விஜயதுங்க. சரியா, டிபி விஜயதுங்க. டிபி விஜயதுங்க தான் இலங்கையில வரலாற்றுல தேர்தல் அல்லாமல் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி 1993ஆம் ஆண்டு. 1993ஆம் ஆண்டு. என்ன காரணம்டா, அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாச ரணசிங்க பிரேமதாச அவர்கள் வந்து 1993ஆம் ஆண்டு ஒரு குண்டு வெடிப்புல கொலை செய்யப்பட்டார். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பொறுப்பாக அந்த நேரத்துல அவருடைய எஞ்சிய காலப்பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டவர் தான் வந்து டிபி விஜயதுங்க. சரியா, டிபி விஜயதுங்க தான் நியமிக்கப்பட்டவர். ரைட். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 2025 மரணித்த உலகின் கருணை மிக்க நீதிபதியாக அறியப்பட்ட அமெரிக்கர் யார்? அவரின் யூடியூப் Frank சேனல் Caprio. பிராங்க் கேப்ரியோ. சரியா, பிராங்க் கேப்ரியோ தான் வேர்ல்ட் கைண்டஸ்ட் ஜட்ஜாக, ரைட், உலகின் கருணை மிக்க நீதிபதி என அறியப்பட்டவர். அவர் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி காலமானார். சரியா, 2025 ஆகஸ்ட் மாதம் தான் உலகின் கருணை மிக்க நீதிபதியாக ஒரு அமெரிக்கர். சரியா, பிராங்க் கேப்ரியோ எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்கலாம். பிராங்க் கேப்ரியோ எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்கலாம். அமெரிக்கன் ஜட்ஜ். ரைட். இவரை யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸாக நிறைய வீடியோஸ் போட்டதால ஒரு இன்ஃப்ளூயன்சராக காணப்பட்டார். இவர யூடியூப் சேனல் நேம் என்ன? Cough in Providence. Spot in Providence. சார் இது ஆகஸ்ட் 21 தானே? ஆகஸ்ட் 20 தானே? 88வது வயதுல காலமானார். ஓகே சார். எஸ், 2025 ஆகஸ்ட் மாதம். சில ஞாபகம் வச்சுக்கணும், டேட் எல்லாம் கேட்டு வரப்போது இல்லை. ஆகஸ்ட் 88வது வயதுல காலமானார். அவர பேர், எந்த நாடு, அவர யூடியூப் சேனல் நேம். சரியா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவர் ஒரு அமெரிக்கர், உலகத்துல கருணை மிக்க நீதிபதியாக, கைண்டஸ்ட் ஜட்ஜாக அறியப்பட்டவர். ரைட். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து 2024 டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் 100 வயதில் காலமான அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி Jimmy Carter. ஜிம்மி கார்ட்டர். அமெரிக்காவில் தனது 100 வயதில் காலமான அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி வந்து ஜிம்மி கார்ட்டர் 2024 டிசம்பர் மாதம் காலமானார். 2024 டிசம்பர் மாதம் காலமானார். 100வது வயதுல காலமானார். சரியா, இவர் கட்சி வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஜனநாயக கட்சி. அமெரிக்காவில் மெயினாக 2 கட்சி தான் காணப்படுது. ஒன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அடுத்தது ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ஜனநாயக கட்சி, அடுத்தது குடியரசு கட்சி. அதில் இவர் வந்து ஜனநாயக கட்சி. அமெரிக்கா நாட்டினுடைய 39வது ஜனாதிபதி. அமெரிக்க நாட்டினுடைய 39வது ஜனாதிபதியாக வந்தவர் தான் இந்த ஜிம்மி கார்ட்டர். ரைட். 2 கட்சி தான் காணப்படுது. இப்ப அண்மையில ஒரு புதிய கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன கட்சி அது? American Party. அமெரிக்கன் பார்ட்டி. யாரால உருவாக்கப்பட்டது? Elon Musk. எஸ், உலக பணக்காரர்ல முதலாவது இருக்கக்கூடிய எலன் மாஸ்கினால தான் அமெரிக்கன் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. ரைட். கேள்வியை பாருங்க. அரசினால் மேற்கொள்ளப்படும் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் திட்டத்தின் பெயர்? ட்ரீம் டெஸ்டினேஷன். இந்த அரசாங்கத்தால மேற்கொள்ளப்படக்கூடிய திட்டங்களை கொஞ்சம் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அந்த வகையில இந்த என்பிபி அரசாங்கம் வந்து மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் வந்து இந்த 100 புகையிரத நிலையங்களை, 100 ரயில்வே ஸ்டேஷன், 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் திட்டம்னு சொல்லி ட்ரீம் டெஸ்டினேஷன் சொல்லி ஒரு திட்டம். ரைட். ட்ரீம் டெஸ்டினேஷன். ரைட். ட்ரீம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய திட்டம். அப்ப இது வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் தலைமையில் தான் மேற்கொள்ளப்பட்ட. போக்குவரத்து அமைச்சர் யார் தற்போது? விமல் ரத்நாயக். வெரி குட். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிமல் ரத்நாயக். அவர் மூலமாகத்தான் இது மேற்கொள்ளப்பட்ட. இந்த திட்டம் முதலாவதாக எந்த புகையிரத நிலையத்தில் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது? தல்பன்னு சொல்லுவோம். டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய, தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகையிரத நிலையம் தல்பையில வச்சு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது, ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டம். இந்த திட்டத்தின் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்கத்தால் உங்களுக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டு முதலாவதாக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் என்ன திட்டம்? Clean Sri Lanka.
கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். ரைட். அதே மாதிரி இன்னொரு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஹிமிகமன் சொல்லக்கூடிய. இது என்ன திட்டம்? காணி வழங்குறது. எஸ், காணி உறுதிகளை வழங்குவதற்கான திட்டம். காணி உறுதிகளை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் ஹிமிகமன் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்குது பிரஜாசக்தி. இது என்ன திட்டம்? வறுமை ஒழிப்பு. எஸ், வறுமை ஒழிப்பு திட்டம். சரியா, வறுமை ஒழிப்பு திட்டமாக பிரஜாசக்தி திட்டம் காணப்படுச்சு. ரைட். அதே மாதிரி போதை ஒழிப்புக்கு எதிரான திட்டம் என்ன? போதை ஒழிப்பு திட்டம் முழு நாடும் ஒன்றாக. எஸ், முழு நாடும் ஒன்றாகன்னு சொல்லக்கூடிய திட்டம். முழு நாடும் ஒன்றாகன்னு சொல்லக்கூடிய திட்டம். இப்ப அண்மையில இந்த தித்வா புயலுக்கு பின்னர் நாட்டை மீள கட்டி எழுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன திட்டம்? Rebuild Sri Lanka. ரீபில்ட் ஸ்ரீலங்கா. ரீபில்ட் ஸ்ரீலங்கா. இப்படி அந்த அரசாங்கத்துல மிக முக்கியமான திட்டங்களை கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா, அந்த போதை ஒழிப்புக்கான திட்டம் வந்து முழு நாடும் ஒன்றாக. முழு நாடும் ஒன்றாக. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 19வது கேள்வி. இலங்கையின் முதலாவது நீதி அமைச்சரின் பெயர் யாரு? இலங்கையின் முதலாவது நீதி அமைச்சர் லலித் ராஜபக்ச. எஸ், லலித் அபய ராஜபக்ச. இலங்கையின் முதலாவது ஜஸ்டிஸ் மினிஸ்டர். மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த பிரதம நீதி அரசரையும் நீதி அமைச்சரையும் குழப்பிக் கொள்றாக்கள். ரெண்டும் வேற வேற பதவி. சரியா, நீதி அமைச்சர் வந்து அரசாங்கம், அரசுல பாராளுமன்றத்துல அமைச்சர் பதவியை வைக்கக்கூடிய ஆள், அது அமைச்சு. அப்ப முதலாவது நீதி அமைச்சராக வந்தவர் தான் யாரு? லலித் அபய ராஜபக்ச. லலித் அபய ராஜபக்ச. லலித் அபய ராஜபக்ச. லலித் அபய ராஜபக்ச. சோ தற்போதைய நீதி அமைச்சர் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாரு? ஹர்ஷன நாணயக்கார தற்போதைய நீதி அமைச்சர். ஓகே. அதே மாதிரி முதலாவது பெண் நீதி அமைச்சர் யாரு? பெண்கள்ல முதலாவது நீதி அமைச்சரா வந்தவர் ஷிராணி பண்டாரநாயக்க. இல்ல தலதா ஆத்துக்கொரல. தலதா ஆத்துக்கொரல தான் முதலாவது பெண் நீதி அமைச்சர். ஷிராணி பண்டாரநாயக்க முதலாவது பெண் பிரதம நீதி அரசர். சரியா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து முதலாவது தலைமை நீதிபதி, பெண் தலைமை நீதிபதி, பெண் பிரதம நீதி அரசர் தான் ஷிராணி பண்டாரநாயக்க 2011ஆம் ஆண்டு. சரியா, தலதாத்து குரலை வந்து முதலாவது பெண் நீதி அமைச்சர், அமைச்சு, அந்த அமைச்சு பதவிக்கு வந்தவர் வந்து தலதாத்து குரல். ரைட். சோ தற்போதைய நீதி அமைச்சர் வந்து ஹர்ஷன நாணயக்கார. ஓகே. அதே மாதிரி முதலாவது நிதி அமைச்சர் யாரு? முதலாவது நிதி அமைச்சர் JR ஜெயவர்தன. சரியா, JR ஜெயவர்தன. முதலாவது நிதி அமைச்சர் வந்து JR ஜெயவர்தன. இது எல்லாமே வந்து 1947ஆம் ஆண்டு சோல்பெரி அரசியலமைப்புல பார்லிமெண்ட் வந்துச்சு தானே, அந்த பார்லிமெண்ட்ல வந்து காணப்பட்டதுதான் இந்த விஷயங்கள். சரியா, முதலாவது நீதி அமைச்சர் வந்து JR ஜெயவர்தன. ஸோ நிதி அமைச்சர் JR ஜெயவர்தன. ஓகே. ஸோ அடுத்த விஷயத்தை பாருங்க. ஸோ இதோட இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் யாரு? ஃபர்ஸ்ட் opposition leader எஸ், முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் தி opposition வந்து NM பெரேரா. சரியா, NM பெரேரா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி லங்கா சமசமாஜ பார்ட்டி. 1935ஆம் ஆண்டு இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி லங்கா சமசமாஜ பார்ட்டி. அப்ப இந்த லங்கா சமசமாஜ பார்ட்டியை உருவாக்கிய முதலாவது தலைவர் யாருன்னு கேட்டாலும் NM பெரேரா வருவார். அவர்தான் இலங்கையில முதலாவது எதிர்க்கட்சி தலைவராக காணப்பட்டார். இலங்கையில முதலாவது எதிர்க்கட்சி தலைவராக காணப்பட்டவர் வந்து NM பெரேரா. சரியா, NM பெரேரா. ரைட். ஓகே. ஸோ இந்த கேள்வி ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையின் முதலாவது பெண் சட்டமா அதிபர் இவா வனசுந்தர பெண் சட்டமா அதிபர். சட்டமா அதிபர் மிக முக்கியமான பதவியோடு காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும்,
சட்டமா அதிபர் திணைக்களம், அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். அட்டார்னி ஜெனரல் சொல்லுவோம். அதாவது அரசாங்கத்தினுடைய சட்டத்தரணிகள். அரசாங்கம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அரச சம்பளத்தை பெறக்கூடிய அரசாங்க லோயர்ஸ், சரியா, கவர்மெண்ட் லோயர்ஸ் தான் இந்த சட்டமா அதிபர்னு சொல்லுவோம். அப்ப அந்த சட்டமா அதிபர் திணைக்களத்துல ஹெட்டா இருக்கக்கூடியவர் தான் சட்டமா அதிபர்னு சொல்லுவாங்க. சரியா, அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல தலைமை பதவியை வகிக்கக்கூடியவர் தான் அட்டார்னி ஜெனரல் சொல்லுவோம். இது அரச சட்டத்தரணிகள். சரி, அரச சட்டவாதிகள், அரச சட்டத்தரணிகள் அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. அட்டார்னி ஏஜின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவுன்சில் சொல்லுவாங்க, தெரியுதானே? ஸ்டேட் கவுன்சில் வந்து அரச சட்டவாதிகள், அரசாங்கத்துல கவர்மெண்ட்ல லோயரா இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப நீங்க லோயர் ஆகினீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டால இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாமில் இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூக்கு நீங்களும் அப்ளை பண்ணி போட்டு நீங்க இன்டர்வியூ செலக்ட் ஆகினா நீங்களும் ஒரு அரச சட்டவாதியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அட்டார்னி ஜெனரல் சொல்லுவோம். அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்ல முதலாவது ஃபர்ஸ்ட் லேடி ஏஜியாக வந்தவர் வந்து யாரு? எவா வனசுந்தர. 2011 ஆண்டு தான் வந்தார். ஓகே, சட்டமாதிபர் திணைக்களத்துல முதலாவது சட்டமாதிபர் யாரு? ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாரு? ஜேம்ஸ் டன்கின். பிரிட்டிஷ் 1801. எஸ், இவர் ஒரு பிரித்தானியர். 1801 ஆண்டு. சரி, 1801 ஆண்டு நியமிக்கப்பட்டவர். ரைட், 1801 ஆண்டு. இந்த சிஜேயும் ஏஜியையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. சிஜேன்றது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஆள், ஏஜின்றது வந்து அட்டார்னி ஜெனரல், சட்டமாதிபர் திணைக்களம். அது வேற. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க, சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்தது, இந்த நபருக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்ததுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரி, அப்ப அரசாங்கத்தில் லோயர்ஸ் மால் தான் இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சொல்லுவார். ரைட், அப்ப அட்டார்னி ஜெனரல் முதலாவது அட்டார்னி ஜெனரல் நியமிக்கப்பட்டவர் ஜேம்ஸ் டம்கின், 1801 ஆண்டு. இவர் பிரித்தானியர். முதலாவது இலங்கையர் யாரு? ஜான் வில்லியம் ரொனால்ட் இலங்கக்கோன். எஸ், முதலாவது ஸ்ரீலங்கன். 1936. இஸ் வெரி குட். 1936 ஆண்டு வந்தவர் ஜோன் வில்லியம் ரொனால்ட் இலங்கக்கோன். ஜோன் வில்லியம் ரொனால்ட் இலங்கக்கோன். ரைட், ஜோன் வில்லியம் ரொனால்ட் இலங்கக்கோன். இவர்தான் முதலாவது 1936 ஆண்டு நியமிக்கப்பட்ட முதலாவது இலங்கையர். இந்த பதவிக்கு வந்து முதலாவது இலங்கையர். சோ தற்போதைய ஆள் யாரு? பாரிந்தர் ரணசிங்க. எஸ், பாரிந்தர் ரணசிங்க. 49வது ஆள் தான். இவர் 49 தான். சீஃப் ஜஸ்டிஸும் 49வது ஆள் தான். அப்ப 49வது தற்போதைய அட்டார்னி ஜெனரல் வந்து பாரிந்தர் ரணசிங்க. ஸோ இவங்களோட மெயின் டியூட்டி என்னன்னா, அரசாங்கத்தினுடைய சீஃப் லீகல் அட்வைசர். சரியா, அரசாங்கத்தினுடைய பிரதம சட்ட ஆலோசகர், முதன்மை சட்ட ஆலோசகர் வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் பதவியில் இருக்கக்கூடியவர் தான். சரியா, அதே மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ கொலை வழக்கு கொலை ஒன்று நடந்ததுன்னு சொன்னா, கொலை செய்யப்பட்ட நபர் இருப்பார் தானே, கொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர், அந்த நபர் சார்பாக நீதிமன்றத்தில் தோடி வழக்காடக்கூடிய யாருன்னு கேட்டு அந்த அட்டார்னி ஜெனரல் தான். அரசாங்கத்தினுடைய நீதிபதி, அரசாங்கத்தினுடைய சட்டத்தரணிகள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாதாடுவாங்க. சரியா, அப்ப கொலை செஞ்சால் தான் என்ன செய்யணும்? ஒரு டிஃபென்ஸ் லோயரை பிடிச்சி அவர் வந்து அவருக்கான எதிர்வாதத்தை முன்வைக்கணும். சரியா, கிரிமினல் லோயர் ஒருத்தரை பிடிச்சி அவர் வந்து பிரைவேட் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய லோயராக இருப்பார். அவர் தான் வந்து அதுக்கு எதிரான வாதத்தை முன்வைக்கணும். சரியா, அதான் விஷயம். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையின் 21வது கேள்வி. 2025 மிஸ் யூனிவர்ஸாக என் நாட்டவர் தெரிவு செய்யப்பட்டார்? சவுத் ஆப்பிரிக்கா. தாய்லாந்து. சவுத் ஆப்பிரிக்காவா? தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா வந்து மிஸ்ஸஸ். சவுத் ஆப்பிரிக்காவா? சுவரா? மெக்சிகோ சார். மெக்சிகோ பார்க்கணும். மிஸ் யூனிவர்ஸ். சரியா, மிஸ் வேர்ல்ட் அல்ல, மிஸ் வேர்ல்ட் இல்ல, மிஸ் யூனிவர்ஸ். இப்ப அண்மையில தெரிவு செய்யப்பட்டாங்க. 2025 நவம்பர் மாதம் தெரிவு செய்யப்பட்ட. சரியா, கடந்த மாதம். எஸ், மெக்சிகோ ஃபாத்திமா போஸ். எஸ், ஃபாத்திமா போச். சரியா, ஃபாத்திமா போச் மெக்சிகோ நாட்டை சேர்ந்த லேடி. சரியா, 2025 மிஸ் யூனிவர்ஸாக தெரிவு செய்யப்பட்டவர் வந்து ஃபாத்திமா போச். ஃபெட்டிமா போச். ரைட், ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்த லேடி. சரியா, மெக்சிகோ நாட்டை சேர்ந்த லேடி. இந்த போட்டி எங்க நடந்ததுன்னு கேட்டா அது தாய்லாந்து. சரியா, 74வது போட்டி. இந்த போட்டி எங்க நடந்ததுன்னு கேட்டா அதான் தாய்லாந்துல பேங்காக்ல நடந்துச்சு.
இந்த போட்டி எங்க நடந்தது கேட்டால் அதான் தாய்லாந்து. தாய்லாந்து பேங்காக்ல நடந்த 74வது மிஸ் யூனிவர்ஸ் போட்டி. மிஸ் வேர்ல்டு தான் 2025 மிஸ் வேர்ல்டு தான் வந்து யாரு? ஓபால் சுஜாதா சுவாங்ஸ்ரீ. ஒபல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ. ஒபல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ. ஒபல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ. ஸோ இதான் வந்து தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பெண். சரியா? தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பெண். ரைட். ஸோ இந்த போட்டி 72வது போட்டி. 72வது போட்டி. இது நடந்தது இந்தியாவில். சரியா? இந்தியாவில் நடந்துச்சு இந்த போட்டி. இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ ரெண்டையும் குழப்பி கொள்ளக்கூடாது, ரெண்டும் வேற வேற. எந்த நாட்டை சேர்ந்தார்கள், எத்தனையாவது போட்டி, எந்த நபர், இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 2026ஆம் ஆண்டிற்கான உலக புத்தக தலைநகரமாக யுனெஸ்கோ அமைப்பினால் அறிவிக்கப்பட்டுள்ள நாடு. ரியோ டி ஜெனீரோ. அது 2025. ரியோ டி ஜெனீவா. 2025. சரியா? தற்போதுதான் ரியோ டி ஜெனீரோ காணப்படுது, பிரேசில் நாடு. இது 2026ஆம் ஆண்டுக்கு ஒரு நாடு தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அமைப்பால உலக புத்தக தலைநகரமாக. வேர்ல்ட் புக் கேபிட்டல். பிரேசிலியன். மொரோக்கோ நாட்டுல ரபட். சரியா? வேர்ல்ட் புக் கேபிட்டல். வேர்ல்ட் புக் கேபிட்டல். சரியா? இது வந்து 2025ஆம் ஆண்டு தான். இப்போ நீங்க சொல்ற வந்து அந்த ரியோ டி ஜெனீரோ 2025ஆம் ஆண்டு தான் ரியோ டி ஜெனீரோ இருக்குது. ரியோ டி ஜெனீரோ 2025ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனீரோ. சரியா? ரியோ டி ஜெனீரோ. ஆனா இது வந்து 2026ஆம் ஆண்டுக்கான புத்தக தலைநகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள யுனெஸ்கோ அமைப்பால ரபட்னு சொல்லக்கூடிய இடம். ரபட் மொரோக்கோ நாட்டு. சரியா? மொரோக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய ரபட்னு சொல்லக்கூடிய நகரம். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் 23ஆம் தேதி 2026 ஏப்ரல் 23 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஏப்ரல் 26 தான் உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் புக் டே, உலக புத்தக தினம். ஏப்ரல் 23. ஸோ ஏப்ரல் 23 தான் உலக புத்தக தினம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர நினைவாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர நினைவாக அறிவிக்கப்படுகின்றது. ஸோ இது வந்து யுனெஸ்கோ அமைப்பின் மூலமாகத்தான் இது இந்த நாடுகள், இந்த நகரங்கள் தலைநகரமாக அறிவிக்கப்படும். சரியா? ஸோ 2026 மொரோக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய ரபட்னு சொல்லக்கூடிய நகரம். அடுத்த கேள்வி, 2025 புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? டேவிட் சாலே. டேவிட் பானு ஜெஹலே. முஸ்டாக். பானு முஸ்டாக். இந்தியா. ரெண்டு வகையான பரிசு இருக்கு பிள்ளைகள், நீங்க ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து புக்கர் பரிசுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சர்வதேச புக்கர் பரிசுன்னு ஒன்று இருக்குது. சரியா? புக்கர் பரிசு, சர்வதேச புக்கர் பரிசுன்னு ரெண்டு இருக்குது. ரைட். இப்போ நீங்க சொன்ன பானு முஸ்தாக்கில் வந்து சர்வதேச புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். ஆனால் எங்கட கேள்வி வந்து 2025 புக்கர் பிரைஸ். புக்கர் பிரைஸ். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்டா, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அல்லது சர்வதேச புக்கர் பரிசுன்னு வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுக்கு தான் வழங்கப்படும். அது வேற முறையில் எழுதப்பட்டிருக்கும், அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ பானு முஸ்தாக் எழுதிய அந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், கன்னட மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். சரியா? கன்னட மொழியில் எழுதப்பட்ட புத்தகம், அது வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த புத்தகத்துல பேர் என்ன? ஹார்ட் லேம்ப். ஹார்ட் லேம்ப். ஹார்ட் லேம்ப் சொல்லக்கூடிய புத்தகம் வந்து ஆரம்பமாக கன்னட மொழியில் எழுதப்பட்டது. அதை வந்து பானு முஸ்தாக்கால் எழுதப்பட்ட புத்தகம். அதை யார் மொழிபெயர்த்தார்? தீபா பாஸ்தி மொழிபெயர்த்தார். பானு முஸ்தாக், தீபா பாஸ்தி, அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். அதான் சர்வதேச புக்கர் பரிசு. அப்ப சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்படுது வந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள். ஆனா புக்கர் பரிசு வழங்கப்படுது வந்து இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட புத்தகங்கள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு மட்டும் வழங்கப்படும். சரியா? ரெண்டும் வித்தியாசம். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு புக்கர் பரிசு வழங்கப்பட்டவர் வந்து டேவிட் சாலே. ரைட். டேவிட் சாலே. ஸோ இவர் வந்து ஹங்கேரியன் பிரிட்டிஷ். இவர் எழுதிய புத்தகத்துல பேர் என்ன? ஃபிளாஷ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகம். சரியா? ஃபிளாஷ்ன்னு சொல்லக்கூடிய புத்தகம். ரைட். அந்த வகையில அடுத்த கேள்வியும் இந்த இதோட தொடர்பான கேள்விதான். அந்த புத்தகத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவரை பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியும் பாருங்க, அது புக்கர் பரிசு வழங்கப்பட்ட இறுதி இலங்கையரியான்னு கேட்டிருக்குது. ஸோ இந்த புக்கர் பரிசு இலங்கையருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இறுதியாக 2022ஆம் ஆண்டு ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டது. ஷஹான் கருணாதிலக. எஸ், ஷெஹான் கருணாதிலக. சரியா? ஷெஹான் கருணாதிலக.
ஷெஹான் கருணாதிலக் 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இவர் எழுதின புத்தகத்துல பேர் என்ன? 7 Moons of Mali Almeida. Yes, The Seven Moons of Almeida. The Seven Moons of Almeida. மாலி அல்மெய்டா, சாரி, மாலி அல்மெய்டா. ஸோ இது வந்து யுத்த காலத்துல நடந்த இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தை அடிப்படையாக வச்சு, அந்த யுத்த நிகழ்வுகள் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட புத்தகம் த செவன் மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மெய்டா. இவர்தான் இறுதியாக வழங்கப்பட்டவர் இலங்கையர். முதலாவதாக இந்த புக்கர் பரிசு வழங்கப்பட்ட இலங்கையர் யார்? ஒன்டாச்சி. எஸ், மைக்கேல் ஒன்டாச்சி. முதலாவதாக இந்த புக்கர் பரிசு வழங்கப்பட்ட இலங்கையர் வந்து மைக்கேல் ஒன்டாச்சி. மைக்கேல் ஒன்டாச்சி. சரியா, மைக்கேல் ஒன்டாஞ்சே. இவர் எழுதின புத்தகம் த இங்கிலீஷ் பேஷண்ட் சொல்லக்கூடிய புத்தகம். 1992ஆம் ஆண்டு இவர் எழுதின புத்தகம். இவருக்கு தான் முதலாவதாக புக்கர் பரிசு வந்த முதல் இலங்கையர். இரண்டாவதாக இறுதியாக வந்தவர் தான் ஷெஹான் கருணாதிலக். இது வரைக்கும் 2 பேர் தான் வழங்கப்பட்ட. 1992ஆம் ஆண்டு இவர் எழுதின புத்தகம் த இங்கிலீஷ் பேஷண்ட். த இங்கிலீஷ் பேஷண்ட். ரைட். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 25வது கேள்வி. சர்வதேச புக்கர் பரிசினை வென்ற புத்தகத்தின் பேர். இதான் இப்ப நீங்க கேட்டது. ரெண்டும் வேறு வேறு. ரைட். அப்ப சர்வதேச புக்கர் பரிசினை வென்ற புத்தகத்தின் பெயர் ஹார்ட் லேம்ப். ஹார்ட் லேம்ப் சொல்லக்கூடிய புத்தகம். சரியா, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். இப்ப நாங்க பார்த்தது புக்கர் பிரைஸ். இது வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பரிசு. ஸோ இது வந்த புத்தகம் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட புத்தகம் வந்து ஹார்ட் லேம்ப் சொல்லக்கூடிய புத்தகம். ஹார்ட் லேம்ப் சொல்லக்கூடிய புத்தகம். ஸோ சர்வதேச இந்த ஹார்ட் லேம்ப் சொல்லக்கூடிய புத்தகம் சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்படுது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள். அப்ப இந்த புத்தகம் ஆரம்பமாக எழுதப்பட்ட மொழி கன்னட மொழி. அதையும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கன்னட மொழியிலாம் இந்த புத்தகம் எழுதப்பட்ட. இது எழுதினால் வந்து பானு முஸ்தாக் எழுதின. மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணினால் வந்து தீபா பாஸ்தி. எல்லாம் பார்த்த விஷயம் தான். தீபா பாஸ்தி. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பின் 26வது உச்சி மாநாடு இம்முறை எங்கு நடைபெற்றது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ரியாத்ல நடைபெற்றது 26வது உச்சி மாநாடு. யுஎன் டூரிசம் சொல்லுவோம். நவம்பர் 8. எஸ், நவம்பர் மாதம் நடந்தது. 2025ஆம் ஆண்டு 26வது உச்சி மாநாடு. இது வந்து நடந்த ரியாத் சவுதி அரேபியா. ஸோ இதுல வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இதுல வந்து முதலாவதாக இந்த உலக சுற்றுலா அமைப்புக்கு வந்து ஒரு பெண் செயலாளர் நாயகம் தெரிவு செய்யப்பட்டார். முதலாவது பெண் செயலாளர் நாயகம், ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல், ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டார். யாரு? இந்த யுஎன் டூரிசம். எஸ், ஐக்கிய நாடுகள் சபை உலக சுற்றுலா அமைப்புக்கு வந்து முதலாவதாக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டார். ஷெய்கால் நோய்ஸா. சரியா, ஷெய்கால் நோய்ஸ். யுஏஇ, ஐக்கிய அரபு ராஜ்யத்தைச் சேர்ந்த பெண். சரியா. ஸோ அந்த விஷயம் தான் இதில் மிக முக்கியமான விஷயம். 26வது மாநாடு ரியாத் சவுதி அரேபியா நடந்த. அதில் முதலாவதாக ஒரு பெண் ஒருத்தர் வந்து இந்த அமைப்புக்கு செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஷேக் அல் நுவைஸ், யுஏஇ நாட்டை சேர்ந்த பெண். ரைட். அடுத்தது பாருங்க. அண்மையில் காலமான டிஎன்ஏ கட்டமைப்பினை கண்டுபிடித்த விஞ்ஞானி. ஜேம்ஸ் வாட்சன் தான் இவர் அண்மையில காலமானார். சரியா, 97வது வயதுல காலமானார். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நினைக்கிறேன். சரியா, நவம்பர் மாதம் காலமானார். ஸோ இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். டிஎன்ஏ கட்டமைப்பை கண்டுபிடித்தவர். ஸோ இது வந்து டிஎன்ஏ கட்டமைப்பை கண்டுபிடித்த 2 பேர் காணப்படுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பிரான்சிஸ் கிரிக். சரியா, பிரான்சிஸ் கிரிக்.
பிரான்சிஸ் கிரிக். சம்டைம் கேட்கலாம் டிஎம்ஏ கட்டமைப்பை ஜேம்ஸ் வாட்சனோடு இணைந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ பிரான்சிஸ் கிரிக். ஸோ இவர் வந்து யூகே நாட்டை சேர்ந்தவர். யூகே நாட்டை சேர்ந்தவர். சரியா? ஸோ இவர் வந்து 1953 ஆண்டு தான் 1953 ஆண்டு தான் இந்த டிஎம்ஏ கட்டமைப்பினை கண்டுபிடித்தாங்க. 1953 ஆண்டு. இதுக்கு இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 1962 ஆண்டு வழங்கப்பட்டது. 1962 ஆண்டு இந்த டிஎம்ஏ கட்டமைப்பினை கண்டுபிடித்ததுக்காக வழங்கப்பட்டது. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, இலங்கையில் சனத்தொகை அடிப்படையில் ஆக கூடிய மற்றும் ஆக குறைந்த மாவட்டங்களை முறையே தருக. இலங்கையில சனத்தொகை கூடிய மாவட்டம் எது தற்போது? கம்பா. இறுதியாக வெளியிடப்பட்ட புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சனத்தொகை கூடிய மாவட்டம் வந்து கொழும்பில் கம்பா. சரியா? கம்பஹா சனத்தொகை கூடிய மாவட்டம். குறைந்த மாவட்டம் வந்து முல்லைத்தீவு. சரியா? முல்லைத்தீவு. ரைட். ஸோ கம்பஹாவில் வந்து உங்களுக்கு தெரியும் 24 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள். 24 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கம்பஹாவில் காணப்படுறாங்க. முல்லைத்தீவுல 1,20,000க்கு மேற்பட்ட மக்கள். கம்பஹாவில் 24 லட்சத்துக்கு மேல, முல்லைத்தீவுல வந்து 1,20,000க்கு மேற்பட்ட மக்கள் தான் காணப்படுறாங்க. சரியா? ஸோ சனத்தொகை கூடிய மாவட்டம்னு கேட்டா கம்பஹா, குறைந்த மாவட்டம்னு கேட்டா முல்லைத்தீவு. சனத்தொகை கூடிய மாகாணம்னு கேட்டா மேல் மாகாணம் ஆகக்கூடிய சனத்தொகை கூடிய மாகாணம். அதே மாதிரி சனத்தொகை குறைந்த மாகாணமாக வட மாகாணம் காணப்படுது. சரியா? மேல் மாகாணம், வட மாகாணம். ரைட். அதே மாதிரி சனத்தொகை கூடிய மாகாணங்களை எங்களை ஒழுங்குபடுத்த சொன்னாங்கடா முதலாவதாக வரும் சனத்தொகை கூடிய மாகாணம் எது? கம்பஹா வரும். கம்பஹாக்கு அடுத்ததாக எது? கொழும்பு. கொழும்புக்கு அடுத்ததாக இந்த மாகாணம் வரும், எந்த மாவட்டம் வரும்? குருநாகல். குருநாகல் கொழும்புக்கு அடுத்ததாக வரும். ஸோ குருநாகலுக்கு அடுத்ததாக கெண்டி. ரைட். கெண்டி மாகாணம், கெண்டி மாவட்டம் வரும். கெண்டிக்கு அடுத்ததாக களுத்துறை வரும். களுத்துறைக்கு அடுத்ததாக காலி வரும். சரியா? அப்ப இலங்கையில வந்து 2 மில்லியனுக்கு அதிக சனத்தொகைகளை கொண்டுள்ள 2 மாவட்டங்கள் எது? கொழும்பும் கம்பஹாவும். 2 மில்லியன்டா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட. கொழும்புலையும் வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணப்படுறாங்க. அதாவது 23 லட்சம் காணப்படுது. கம்பஹாவுல 24 லட்சம் காணப்படுது. அப்ப இலங்கையில 2 மில்லியனுக்கு அதிக சனத்தொகைகள் கொண்டுள்ள 2 மாவட்டங்கள் எதுன்னு கேட்டா கொழும்பும் கம்பஹாவும் வரும். சனத்தொகை குறைந்த மாவட்டங்களை ஒழுங்குபடுத்த சொன்னா முதலாவது முல்லைத்தீவு வரும். முல்லைத்தீவுக்கு அடுத்ததாக மன்னார் வரும். மன்னாருக்கு அடுத்ததாக கிளிநொச்சி வரும். சரியா? சனத்தொகை குறைந்த மாவட்டங்களை பார்த்தேன்னு சொன்னா அது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு தான் ஆக குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டம். முல்லைத்தீவுக்கு அடுத்ததாக மன்னார் வரும். சரியா? மன்னாருக்கு அடுத்ததாக கிளிநொச்சி வரும். அதே மாதிரி இலங்கையில சனத்தொகை கூடிய மாவட்டம் வந்து கம்பஹா. சனத்தொகை அடர்த்தின்னு கேட்டா இது சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம் எது? கொழும்பு. எஸ். சனத்தொகை அடர்த்தின்னு கேட்டா கொழும்பு வரும். ஏண்டா சனத்தொகை அடர்த்தி வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ள வாழக்கூடிய மக்களோட தொகையை பார்ப்போம். சரியா? அப்ப சனத்தொகை குறைந்த பரப்புல அதிகமான மக்கள் வாழக்கூடிய அடர்த்தி கூடிய மாவட்டம் தான் வந்து கொழும்பு. அப்ப இலங்கையில சனத்தொகை அடர்த்தி கூடிய மாவட்டம் கொழும்பு. அதே மாதிரி அண்மையில வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில இலங்கையில மொத்த சனத்தொகை எத்தனைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டோட்டல் பாப்புலேஷன் எத்தனை? டோட்டல் பாப்புலேஷன் 21.8 எஸ் 21 மில்லியன் 7,81,800 இது உங்களுக்கு அல்லது 21.78 மில்லியன் 21.78 மில்லியன் சொல்லலாம். எக்ஸாக்டாக போட்டிருந்தாங்க இதான் சனத்தொகைன்னு சொல்லி. ஸோ அதையும் கட்டாயமாக இந்த கவுண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 21.78 மில்லியன். இந்த சனத்தொகையில ஆண்கள் சனத்தொகை வீதம் வந்து குறைவு, பெண்களை பார்க்க குறைவு. ஆண்கள் வந்து 48.3, பெண்கள் 51.7. பெண்கள் 51.7. இதெல்லாம் கேள்விக்கு வரலாம். சரியா? இதெல்லாம் கேள்விக்கு வரலாம். பெண்களோட சனத்தொகை கூட. பெண்கள் வந்து 51.7 வீதம், ஆண்கள் வந்து 48.3. மொத்த சனத்தொகை வந்து 21.78 மில்லியன். 2,17,81,800. சரியா? ஸோ அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க.
யுனெஸ்கோ அமைப்பின் பணிப்பாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்ட முதல் அரேபியர், அவர் எந்நாட்டவர்? ஓகே ஓகே, அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு பாருங்க. 29வது கேள்வி. இலங்கையில் முதலாவது சனத்தொகை கணிப்பீடு எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1871. 1871. 1871ஆம் ஆண்டு தான் இலங்கையில் முதலாவது சனத்தொகை கணிப்பீடு. தெற்காசிய நாடுகளில், சவுத் ஏசிய சார்க் அமைப்பு நாடுகளில் முதலாவது சனத்தொகை கணிப்பீட்டை மேற்கொண்ட நாடு வந்து இலங்கை. 1871ஆம் ஆண்டு அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 1871 மார்ச் 27ஆம் தேதி. மார்ச் 27. ரைட். அப்ப இதான் வந்து ஃபெஸ்டின் சார்க் நாடுகளில் முதலாவது சனத்தொகை கணிப்பீடை மேற்கொண்ட நாடு வந்து இலங்கை. ரைட். இந்த சனத்தொகை கணிப்பீடு வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். 10 வருடங்களுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்படும். இறுதியாக வெளியிடப்பட்ட வந்து 2024ஆம் ஆண்டை பேஸ் பண்ணி மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை தான் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்ப 2024ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இறுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கை வந்து எத்தனையாவது அறிக்கை? 15வது. 15வது சனத்தொகை கணிப்பீடு. சரியா? 15வது சனத்தொகை கணிப்பீடு. ரைட். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. யுனெஸ்கோ அமைப்பின் பணிப்பாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்ட முதல் அரேபியர் யார்? அவர் என் நாட்டை சேர்ந்தவர்? Khalid Al-Anani, Egypt. எஸ், வெரி குட். யுனெஸ்கோ அமைப்பிட 11வது டைரக்டர் ஜெனரலாக, யுனெஸ்கோ அமைப்பினுடைய 11வது டைரக்டர் ஜெனரலாக, 11வது நிர்வாக பணிப்பாளர், பணிப்பாளர் நாயகம், சரியா, பணிப்பாளர் நாயகம், டைரக்டர் ஜெனரல் தெரிவு செய்யப்பட்டவர் வந்து காலித் அல் அனனி. காலித் அல் அனனி. காலித் அல் அனனி. காலித் அல் அனானி. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா எகிப்து நாட்டை சேர்ந்தவர். எகிப்து நாட்டை சேர்ந்தவர். எகிப்து நாட்டை சேர்ந்தவர். எகிப்து நாட்டை சேர்ந்தவர். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் தெரிவு செய்யப்பட்ட. அதுக்கு முன்னுக்கு 10ஆவதாக இருந்த நபர் தான் வந்து யாரு? அட்ரி அசூலி. இவர் தான் இலங்கைக்கு 2024ஆம் ஆண்டு விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஒரு லேடி வந்து அட்ரி அசூலி. அட்ரி அசூலி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லேடி. சரியா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லேடியான் இந்த அட்ரி அசூலி. 10வது இலங்கை லாஸ்டாக இலங்கைக்கு 2024ஆம் ஆண்டு இலங்கை யுனெஸ்கோ அமைப்பில் இணைந்து கொண்டு 75வது ஆண்டை 2024ஆம் ஆண்டு அனுஷ்டித்தது. ஸோ அதன் விளைவாகத்தான் அட்ரி அசூலி 2024ஆம் ஆண்டு இலங்கைக்கு விசிட் பண்ணி கொண்டு போனாங்க. யுனெஸ்கோ அமைப்பு உருவாக்கப்பட்ட 1945ஆம் ஆண்டு, 45ஆம் ஆண்டு. ஆனா இலங்கை யுனெஸ்கோ அமைப்புல ஜாயின் ஆகின வந்து 1948. 1949ஆம் ஆண்டு தான் இலங்கை யுனெஸ்கோ அமைப்புல ஒரு உறுப்பு நாடாக ஜாயின் ஆகின. அதே மாதிரி யுனெஸ்கோ அமைப்புல இருந்து விலகுவதாக அண்மையில் அறிவித்த நாடு எது? America. ரைட், அமெரிக்கா, USA. 2026ஆம் ஆண்டுல இருந்து யுனெஸ்கோ அமைப்புல முற்றுமுழுதாக விலகும் சரி அறிவித்திருக்கிறது. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 31வது கேள்வி. 2024ஆம் ஆண்டின் சிறந்த இளைஞராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? நந்தலால் வீரசிங்க. எஸ், 2024ஆம் ஆண்டின் ஸ்ரீலங்கன் ஆஃப் த இயர் நந்தலால் வீரசிங்க. 2024ஆம் ஆண்டின் ஸ்ரீலங்கன் ஆஃப் த இயர். நந்தலால் வீரசிங்க. நந்தலால் வீரசிங்க உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கியின் ஆளுநர். மத்திய வங்கியினுடைய தற்போதைய ஆளுநர், மத்திய வங்கியினுடைய கவர்னர். சரியா? மத்திய வங்கியின் ஆளுநர், 17வது ஆளுநர், மத்திய வங்கியினுடைய 17வது கவர்னர், மத்திய வங்கியின் 17வது கவர்னர். ரைட். ஸோ அண்மையில் இவருக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது, குளோபல் ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய இதழ். குளோபல் ஃபைனான்ஸ் சொல்லக்கூடிய அந்த இதழின் A கிரேட் சொல்லக்கூடிய விருது வழங்கப்பட்டது. உலகின் சிறந்த மத்திய வங்கி தலைவர்கள்ல ஒருவராக இவரும் அங்கீகரிக்கப்பட்டார். சரியா? சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்கள்ல இவரும் ஒரு ஆளுநராக IMF ஆலையும் IBRD ஆலையும், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கியால அங்கீகரிக்கப்பட்டவர் தான் இவர். அதே மாதிரி இந்த மத்திய வங்கி ஆளுநர் தான் வந்து உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி நாணய கொள்கை சபைன்னு ஒன்று இருக்குது. நாணய கொள்கை சபை. நாணய கொள்கை சபையினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாலும் அது மத்திய வங்கியின் ஆளுநர் தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மத்திய வங்கியின் நாணய கொள்கையினுடைய சபை, நாணய கொள்கை சபை, மானிட்டரி பாலிசி போர்ட், அதுல தலைவரும் வந்து மத்திய வங்கி ஆளுநர் தான். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் இலங்கை மத்திய வங்கி 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஸோ மத்திய வங்கி உருவாக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் 75 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. 75 ஆண்டுகள். இதன் விளைவாகத்தான் 2000 ரூபாய் நாணயத்தால் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. சரியா? இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன்.
ஓகே 2024 ஆண்டின் உலகின் சிறந்த நபர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். பர்சன் ஆஃப் த இயர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். சரியா? பர்சன் ஆஃப் த இயர் வந்து 2024 ஆண்டின் சிறந்த நபராக தெரிவு செய்யப்பட்டவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். சரியா? டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 33வது கேள்வி, 32வது கேள்வி. அண்மையில் நியூயார்க் நகர மேயராக தெரிவு செய்யப்பட்டு உலக அளவில் பேசுபொருளாகிய நபர்? ஜஹ்ரான் மம்தானி. ஜஹ்ரான் மம்தானி. ரைட், ஜஹ்ரான் மம்தானி. நியூயார்க் நகரம் உங்களுக்கு தெரியும். நியூயார்க் நகரம் அமெரிக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான நகரம் நியூயார்க் நகரம். ஸோ நியூயார்க் நகரம், அந்த நியூயார்க் நகர மேயர் தேர்தல் வந்து அமெரிக்காவினுடைய குட்டி ஜனாதிபதி தேர்தல் அழைக்கப்படும். என்ற அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட் தான் வந்து நியூயார்க் நகரம். ஸோ அதுக்கு மேயராக தெரிவு செய்யப்பட்டவர் 111வது மேயராக முதலாவது ஒரு இஸ்லாமியர் தெரிவு செய்யப்பட்டார். 34 வயது, முதல் இளவயது இஸ்லாமியர். ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக். சரியா? அதான் யாரு? ஜஹ்ரான் மம்தானி. ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக 111வது மேயராக தெரிவு செய்யப்பட்டார். ரைட், இவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அதாவது அதே மாதிரி 34 வயதான முதல் இளவயது மேயர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜஹ்ரான் மம்தானி. ரைட், அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய 45வது மற்றும் 47வது ஜனாதிபதி. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்து ஜேடி வேன்ஸ். அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வந்து ஜேடி வேன்ஸ். அதே மாதிரி அமெரிக்கா துணை ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி நபர் யார்? கமலா ஹாரிஸ். எஸ், அமெரிக்கா துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர். இப்ப இல்லை இவர். இதுக்கு முன்னாடி ஜேடி வென்ஸுக்கு முதல்ல இருந்தால் கமலா ஹாரிஸ். சரியா? கமலா ஹாரிஸ். தற்போதைய துணை ஜனாதிபதி வந்து ஜேடி வென்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. 33வது கேள்வி. அண்மையில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட குற்றச்செயல்களின் மூலம் மீட்டப்பட்ட சொத்துக்கள் குறித்து விசாரணை நடாத்தும் பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டவர் யார்? இப்ப அண்மையில குற்றச்செயல்கள் மூலமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறாரே, அரசுக்கு வரி செலுத்தாம பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள், அதே மாதிரி போதைப் பொருள்கள் மூலமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள், இல்லீகலாக ஈட்டப்பட்ட எல்லா சொத்துக்களும் வந்து குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த அமைப்பு. ஸோ இதுல பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டவர் யார்? அதான் கேள்வி. ஓகே, பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டவர் வந்து அசங்க கரவிட்ட. சரியா? அசங்க கரவிட்ட. பிசிஐடின்னு சொல்லுவாங்க. பிசிஐடி அந்த யூனிட்ல பேரு ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன். ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம்ஸ், குற்றச்செயல்கள் மூலமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள். அந்த அமைப்புட அந்த பிரிவுட பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டவர் வந்து அசங்க கரவிட்ட. ரைட், ஸோ இது வந்து பப்ளிக் மினிஸ்டர் ஆஃப் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யாரு? மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி ஆனந்த விஜயபால. எஸ், மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி வந்து ஆனந்த விஜயபால். அவர் தலைமையில தான் இந்த பிரிவு வந்து திறக்கப்பட்டது. சரியா? மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டி. ஸோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் யாரு? ஆனந்த விஜயபால. பாதுகாப்பு அமைச்சர் வந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தான். ஆனா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லக்கூடிய இதுக்குலாம் போலீஸ் எல்லாம் இதுக்குலாம் வரும். நம்ம பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டர் யாருன்னு கேட்டா ஆனந்த விஜயபால. சரியா? ஆனந்த விஜயபால. ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் வந்து ஆக்ட் நம்பர் 5 ஆஃப் 2025 2025 ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டம். 2025 ஆண்டின் 5ஆம் இலக்க சட்டம் மூலமாகத்தான் இந்த யூனிட் உருவாக்கப்பட்டது. சரியா? ஸோ அதையும் குறிச்சு கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையின் நீளம் மற்றும் அகலத்தினை முறையே தருக. இலங்கையின் நீளம் மற்றும் அகலத்தினை முறையே தருக. இலங்கையுடைய நீளம் அகலம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இலங்கையுடைய நீளம்னு கேட்டா
வடக்குல இருந்து தெற்கு வரையிலான தூரம் தான் இலங்கையில நீளம். 433. எஸ் 433 கிலோமீட்டர். இலங்கை நீளம் கேட்டா உங்களுக்கு தெரியும். பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனை வரையிலான தூரம். பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனை வரையிலான தூரம் தான் இலங்கையில நீளமாக பார்க்கப்படுது. 433 கிலோமீட்டர் அல்லது 269 மைல். 269 மைல். சரியா? இது இலங்கையில நீளம். பருத்தித்துறையிலிருந்து தேவேந்திர முனை வரையிலான தூரம். இலங்கையில அகலம்னு கேட்டா கொழும்புல இருந்து சங்கமன் கந்து வரையிலான தூரம். அது எத்தனை? 241. சரியா? 241 கிலோமீட்டர் அல்லது 150 மைல். 150 மைல். இதுல அந்த அகலம் மட்டும் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நீளம் மாறல, அகலம் மட்டும் 2025 5ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த புதிய அறிக்கையில மாறி இருக்கு. 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மத்திய வங்கி அறிக்கையில மாறி இருக்கு. 241 மாறி இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இலங்கையின் ஆகக்கூடிய உயரம்னு கேட்டா இலங்கையின் உயரம் 2525 2525 மீட்டர் அல்லது 8284 அடிகள். 8284 அடிகள் ஃபீட்ஸ். இலங்கையின் உயரமான மலையான பேதுர்தாலகால மலையின் உயரம் என்று கேட்டாலும் இதான் வரும். 8184 அடிகள் வரும். சரியா? அது மாதிரி இலங்கையில பரப்பளவும் மாறி இருக்குது. இலங்கையில பரப்பளவு என்ன? 67,240 சதுர கிலோமீட்டர். 67,240 கிலோமீட்டர் வர்க்கம் சதுர கிலோமீட்டர் மாறி இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, இலங்கையின் பாராளுமன்றத்தின் தற்போதைய பிரதி சபாநாயகர் யார்? அப்படியே அந்த நீரின் பரப்பளவையும் சொன்னீங்க. ஓகே, நீர் பரப்பளவு நிலப்பரப்பளவு ரெண்டு இருக்குது. இந்த 67,240 வந்து 67,240 வந்து மொத்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குது. நிலப்பரப்பு வந்து 62,302. 62,302 இது நிலப்பரப்பு, மொத்த நிலப்பரப்பு. இதோட வந்து உள்நாட்டு நீர்ப்பரப்பு ஒன்று இருக்குது. உள்நாட்டு நீர்ப்பரப்பு இது 3,186. 3,186. ரைட். அதோட சேர்த்து நீர்த்தேக்க பரப்பு ஒன்று இருக்குது. நீர்த்தேக்க பரப்பு, நீர்த்தேக்கங்கள் அது 1,406. 1,406.5. ரைட். இதோட விரிகுடா பரப்பு ஒன்று இருக்குது. விரிகுடா பரப்பு அது 345. 345.5. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 67,240 சதுர கிலோமீட்டர் வரும். மொத்த நிலப்பரப்பு 62,302. உள்நாட்டு நீர்ப்பரப்பு 3,186. அதே மாதிரி நீர்த்தேக்க பரப்பு 1,406.5. அதே மாதிரி விரிகுடா பரப்பு 345.5. எல்லாத்தையும் கூட்டினா 67,240 மொத்த புதிய பரப்பளவாக வரும். 65,640 ஒரு காலத்தில் படித்தோம். அது இப்போ மாறிட்டது. ஓகே, அடுத்தது பாருங்க, இலங்கையின் பாராளுமன்றத்தின் தற்போதைய பிரதி சபாநாயகர் யார்? ரிஸ்வி சாலி. ரிஸ்வி சாலி. தற்போதைய இலங்கையின் பாராளுமன்றம் எத்தனையாவது பாராளுமன்றம்? இலங்கையின் பாராளுமன்றம் 10வது பாராளுமன்றம், 10th பார்லிமெண்ட். சரியா? 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகர்னு கேட்டா ஜகத் விக்ரமரத்ன. சரியா? ஜகத் விக்ரமரத்ன தற்போதைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன. டெபுட்டி ஸ்பீக்கர் பிரதி சபாநாயகர் கேள்வி. டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ரிஸ்வி சாலி. ஓகே, அதே மாதிரி மிக முக்கியமான பதவிகள் இருக்குது. பார்லிமெண்ட் அந்த குழுக்கள் இருக்குதானே, பொது நிதி பற்றிய குழு, அதே மாதிரி கோப்பான்னு சொல்லுவோம், பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், பொது கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் யாரு? கபீர் ஹாஷிம். பாராளுமன்றத்தின் பொது கணக்குகள் பற்றிய குழு, சரியா, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ், அதுல தலைவர் வந்து கபீர் ஹாஷிம். அதே மாதிரி பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் தலைவர் பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீர. ரைட். அதே மாதிரி பப்ளிக் ஃபைனான்ஸ், அது யாரு? பப்ளிக் ஃபைனான்ஸ் ஹர்ஷடி சில்வா. சரியா? ஹர்ஷடி சில்வா. ஓகே, லாஸ்ட் டைம் எல்எல்பி எக்ஸாம்ல கேள்வி வந்த பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்த நபர் யாருன்னு கேட்டு வந்துச்சு அண்மையில். யார் அது? அசோக ரன்வில அவர்கள் கல்வி தகமை குறித்த அந்த சர்ச்சையின் காரணமாக அவருக்கு PhD ஒன்று இல்லைன்னு சரி ஒரு குழப்பம் ஒன்று போனால். ஸோ அதன் காரணமாக அவர் ராஜினாமா செய்தார். அதுக்கு பிறகுதான் வந்து டெபுட்டி ஸ்பீக்கராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஜகத் விக்ரமரத்ன, அவர் ஸ்பீக்கர். அதே மாதிரி ரிஸ்வி சாலி வந்து பிரதி சபாநாயகர். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க.
36வது கேள்வி. அண்மையில் வெளியிடப்பட்ட IMF வருடாந்த அறிக்கையின்படி சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுள்ள நாடுகளில் இலங்கை எத்தனையாவது இடம்? 13. எஸ், வெரி குட். 13வது. இலங்கை 13வது. இலங்கை IMF பெற்ற மொத்த கடன் தொகையில அளவு எவ்வளவு? இலங்கை IMF பெற்ற மொத்த கடன் தொகையின் அளவு வந்து $2.3 பில்லியன். சரியா, $2.3 பில்லியன். $3 பில்லியன். ஸோ அந்த அடிப்படையில் 13வது. மொத்தமாக 86 நாடுகள் IMF தற்போது கடன் வாங்கியிருக்கிறது. 86 நாடுகள். அந்த இதில் 13வதாக இருக்குது இலங்கை. IMF-க்கு அதிக கடன் பெற்றுள்ள நாடு, IMF அதிக கடன் பெற்றுள்ள நாடு எது? அர்ஜென்டினா. உலகத்துல IMF இந்த முறை அதிகமாக கடன் வாங்கியுள்ள நாடு வந்து அர்ஜென்டினா. 57 பில்லியன் சொல்லப்படுது. சரியா, 57 பில்லியன். $57 பில்லியன். அந்த வகையில இலங்கை 13வதாக காணப்படுது. இரண்டாவதாக யுக்ரைன் காணப்படுது. மூணாவதாக ஈஜிப்ட் காணப்படுது. சரியா, மூணாவதாக ஈஜிப்ட் காணப்படுது. ரைட். அதிக கடன் உள்ள நாடு இந்த அர்ஜென்டினா. கொஞ்சம் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அர்ஜென்டினா மிக முக்கியம். இலங்கை 13வது, $2.3 பில்லியன். ஓகே, 37வது கேள்வியை பாருங்க. நேட்டோ அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இது வளமையா வார கேள்வி. பிரசல்ஸ், பெல்ஜியம். சரியா, பிரசல்ஸ், பெல்ஜியம். நேட்டோ அமைப்பின் தலைமையகம் வந்து பிரசல்ஸ், பெல்ஜியம். பெல்ஜியம் நாட்டுல பிரசல்ஸ்ல அமைஞ்சிருக்குது. சரியா, நேட்டோ அமைப்பின் தலைமையகம். ஸோ நேட்டோ அமைப்பு உங்களுக்கு தெரியும், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வட அத்லாந்திக் ஒப்பந்த கூட்டமைப்பு. இதைத்தான் ஷோர்ட்டா நேட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு நாடுகளோட ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை தான் இது. இந்த அமைப்பு நாடுகளுக்கான பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்பட்டதுதான் இந்த உடன்படிக்கை. ஸோ இதுல வந்து மொத்தமாக 32 நாடுகள் காணப்படுது. 32 நாடுகள் காணப்படுது. இதுல இறுதியாக 32வது இணைந்து கொண்ட நாடு எது? ஸ்வீடன். இது நிறைய எக்ஸாம்ல வந்திருக்குது. நேட்டோ அமைப்பில் இறுதியாக இணைந்து கொண்ட நாடு வந்து 32வது இணைந்து கொண்ட நாடு ஸ்வீடன். 2024ஆம் ஆண்டு ஜாயின் ஆயிடுச்சு. நேட்டோ அமைப்பில் தற்போதைய செயலாளர் நாயகம் யார்? செக்ரட்டரி ஜெனரல் யார்? மார்க் ரூட்டே. சரியா, நெதர்லாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். சரியா, நெதர்லாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். 1949ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட. சரியா, அதே மாதிரி இப்ப அண்மையில USA அறிவிச்சது ஒரு உறுப்புரிமை அற்ற நாடாக ஒரு நாட்டை நாங்க ஜாயின் ஆக்கியிருக்கோம் சொல்லி. 2025ஆம் ஆண்டு நடந்த சமிட்ல மாநாட்டில் வந்து அமெரிக்கா அறிவித்தது வந்து உறுப்புரிமை அற்ற நாடாக நாங்க ஒரு நாட்டை அந்த நேட்டோ நாட்டுல ஜாயின் பண்ணிருக்கோம். சரி, அது எந்த நாடு? சவுதி அரேபியா. வெரி குட், சவுதி அரேபியா. சரியா, 2025ஆம் ஆண்டு சமிட்ல வந்து உறுப்புரிமை அற்ற நாடாக, நான் மெம்பர்ஷிப் நாடாக இணைத்து கொண்டுள்ள நாடு சவுதி அரேபியா. ரைட். இதுல 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு நெதர்லாந்து நாட்டுல ஹேக் நகரத்துல நடந்துச்சு. சரியா, 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு நெதர்லாந்து நாட்டுல ஹேக் நகரத்துல நடந்துச்சு. அந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது சவுதி அரேபியா ஒரு உறுப்புரிமையற்ற நாடாக ஜாயின் ஆகியிருக்கிறது. ஸோ மொத்த நாடுகள் 32 தான் காணப்படுது. சரியா, ரைட். அடுத்தது பாருங்க, இலங்கையில் முதலாவது பொதுஜன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டத நோக்கம் என்ன? பாராளுமன்றத்தை 6 வருடங்கள் கூட்டுவது. வளமையா மாறதுதான். பாராளுமன்றத்தின் பதவி காலத்தினை 6 வருடங்களால் கூட்டுதல். சரியா, இலங்கையில் முதலாவதாக உங்களுக்கு தெரியும் பொதுஜன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது வந்து 1982ஆம் ஆண்டு. சரியா, ரெஃபரண்டம் சொல்லுவோம். 1982ஆம் ஆண்டு தான் இலங்கையில் முதலாவதாக பொதுஜன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. ஸோ டிசம்பர் 22ஆம் தேதி நடந்தது. ரைட். ஸோ இது JR ஜெயவர்தன அவர்கள் மூலமாக நடாத்தப்பட்டது. JR ஜெயவர்தன ஜனாதிபதியா இருக்கிற நேரம் அவர் மூலமாக நடாத்தப்பட்டது. என்ன காரணம்னா, பாராளுமன்றத்தின் பதவி காலத்தை 6 வருடங்களால் அதிகரித்தல். பாராளுமன்றத்தின் பதவி காலத்திலே அப்போதைய பார்லிமெண்ட் 6 வருடமாக காணப்பட்டுச்சு. அப்ப 6 வருடங்களால் அதிகரிக்கப்பட்டது. ஸோ இதுல 2 சின்னம் பயன்படுத்தப்பட்டது. இந்த பொதுஜன அபிப்பிராய வாக்கெடுப்புல ஆம் இல்லை சொல்லக்கூடிய 2 தெரிவுகள் காணப்படும். எஸ், அடுத்தது நோ. ஸோ இதுல 2 தெரிவுகள்ல ஆமுக்கு வந்து விலக்கு,
லேம்ப். அதே மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து குடம் அல்லது பானைன்னு சொல்லுவாங்க, பொட், பானை, விளக்கும் பானையும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதுல முடிவாக ஆம்னு சொல்லக்கூடிய அந்த தெரிவு வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் பதவி காலத்தில் இன்னும் 6 வருடங்களால் அதிகரிக்கப்பட்டது. சரியா? அதே மாதிரி முதலாவது ஜனாதிபதி எலெக்ஷன் நடந்தது வந்து இதே ஆண்டு தான், 1982ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி. அப்ப இந்த 1982ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டு. முதலாவது பாராளுமன்ற தேர்தல், அதே மாதிரி இலங்கை வரலாற்று முதலாவது பொது ஜனாதிபதி வாக்கெடுப்பு நடந்தது இதே ஆண்டு தான். ரைட், அடுத்தது பாருங்க. இறுதியாக நடத்தப்பட்ட பொது தேர்தலுக்கு அமைவாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய அதிகூடிய மற்றும் அதிகுறைந்த உறுப்பினர்களை கொண்ட மாவட்டங்களை முறையே தருக. கம்பஹா, திருகோணமலை. எஸ், வெரி குட். இலங்கையில இறுதியாக நடந்த எலெக்ஷன் 2024ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தமாக 225 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. இதுல வந்து 196 உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாகவும் 29 உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் மூலமாகவும் தெரிவு செய்யப்படுவாங்க. அப்ப அந்த 196 உறுப்பினர்கள் வந்து மாவட்ட அடிப்படையில் வழங்கப்பட்ட மாவட்ட சனத்தொகையின் அடிப்படையிலாம் தெரிவு செய்யப்படுவாங்க. அந்த வகையில வந்து உங்களுக்கு தெரியும், 196 உறுப்பினர்கள்ல அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டம் வந்து கம்பஹா மாவட்டம். ஸோ கம்பஹா மாவட்டத்தில் வந்து மொத்தமாக 19 உறுப்பினர்கள், 19 பாராளுமன்ற ஆசனம் அல்லது 19 உறுப்பினர்கள் காணப்பட்டாங்க. ரைட். ஸோ குறைந்த உறுப்பினர்கள் வந்து திருகோணமலை. திருகோணமலையில எத்தனை சீட்? 4. 4. சரியா, 4 சீட் தான் திருகோணமலை காணப்படுது. ரைட். உங்களுக்கு தெரியும், இதுல வந்து முல்லைத்தீவு தான் இலங்கையில சனத்தொகை குறைந்த மாவட்டம். ஆனா முல்லைத்தீவு வராது. ஏன்? தேர்தல் மாவட்டங்கள்ல கூட இலங்கையில 22. ஒன்று வந்து ஜஃப்னாவும் கிளிநொச்சியும் வந்து ஜஃப்னாவாக பார்க்கப்படும். யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் வந்து யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்ட், ரெண்டும் இணைந்ததாகத்தான் பார்க்கப்படும். அதே மாதிரி வன்னிக்குள்ளதான் முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, இது 3 வரும். ஸோ அதால வன்னி டிஸ்ட்ரிக்ட்ல அது 3 வரும். அந்த அடிப்படையில் பார்த்தா திருகோணமலைக்கு 4 சீட் தான் காணப்படுது. கம்பஹா 19 சீட் காணப்படுது. சரியா, கம்பஹா 19 சீட் காணப்படுது. கம்பஹாக்கு அடுத்ததாக தான் கொழும்பு வரும். கொழும்புல 18 சீட் காணப்படும். ரைட். அது மாதிரி தேர்தல் மாவட்டங்களுக்குள்ள 22 மாவட்டங்கள். சரியா, 22 டிஸ்ட்ரிக்ட் தான் இலங்கையில தேர்தல் மாவட்டங்கள். நிர்வாக மாவட்டங்கள் 25. ஓகே, இறுதியான கேள்வி பாருங்க. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் யார்? அவர் என்ன நாட்டவர்? அஜய் பங்கா. இந்தியா. ஆசிய அபிவிருத்தி வங்கிமா, ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ADB. மசாட்டோ கண்டா, ஜப்பானீஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சரியா, ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் வந்து மசட்டோ கண்டா. ஸோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையம், ஹெட் குவார்டர்ஸ் எங்க அமைஞ்சிருக்குது? இது அடிக்கடி வாரு. பிலிப்பைன்ஸ் மணிலா. சரி, பிலிப்பைன்ஸ் மணிலா நாட்டில் காணப்படுது. அதே மாதிரி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட 1966ஆம் ஆண்டு தான் ஆசிய அபிவிருத்தி வங்கி உருவாக்கப்பட்டது. ரைட். ஆசிய அபிவிருத்தி வங்கி உருவாக்கப்பட்ட 1966ஆம் ஆண்டு. தற்போது மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை? 69. சரி, 69 நாடுகள் தற்போது உறுப்பு நாடுகளாக காணப்படுகின்றன. ரைட். அதே மாதிரி அடுத்த பேங்க்ல பாத்தீங்கன்னா உலக வங்கியில தலைவர் தான் வந்து அஜய் பாங்கா. சரியா, சர்வதேச வங்கி அல்லது உலக வங்கியினுடைய தலைவர் தான் வந்து IBRDன்னு சொல்லுவோம். அதுல தலைமையகம் வந்து வாஷிங்டன்ல காணப்படுகிறது. அதுல தலைவர் தான் அஜய் பாங்கா. 1944ஆம் ஆண்டு பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டின் மூலமாக உருவாக்கப்பட்ட இரட்டை சகோதரிகள் சொல்லுவாங்க. இரட்டை சகோதரிகள் உலக வங்கி, அதே மாதிரி சர்வதேச நாணய நிதியம். ரைட். ஓகே, ஸோ இதோட எங்கட இந்த பேப்பர் முடிவடைஞ்சிருக்குது. நான் கொஞ்சம் குயிக்காக பார்த்துருப்பேன். கொஞ்சம் பார்த்துட்டு போனது உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக இருந்திருக்கும். ஏன்னா அந்த பேப்பரை கொஞ்சம் இன்றைக்குள்ள முடிக்கணும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? லாஸ்ட் கொஸ்டின் மட்டும், அந்த உலக வங்கியின் எஸ், உலக வங்கியில தலைவர் வந்து IBRDன்னு சொல்லுவாங்க. அதுல தலைவர் வந்து அஜய் பாங்கா. அஜய் பாங்கா. சரியா, 1944ஆம் ஆண்டு உலக வங்கி உருவாக்கப்பட்ட அதுல தலைமையகம் வந்து வாஷிங்டன்ல காணப்படுகிறது. ஓகே, எங்களோட கிளாஸ் உங்களுக்கு திருப்தி அடிக்கிறாங்க. ஃப்ரீயா படிச்சு தரனால உங்களுக்கு ஓகேயா பாக்குற விஷயங்கள்? சொல்லுங்க. 1 இருந்து 7 வர ஆன்சரை கொஞ்சம் சொல்லுங்களே. 1 இருந்து 7 வரை இலங்கையில் பெண்களுக்கு சட்டக்கல்வி பயிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டது 1934ஆம் ஆண்டு. 1934ஆம் ஆண்டு.
இரண்டாவது கேள்வி, தற்போது இலங்கையின் எத்தனையாவது பிரதம நீதியரசர் நியமிக்கப்பட்டுள்ளார்? அவர் யார்? 49வது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேன. மூணாவது கேள்வி, 1972ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் உறுப்புரை 14A எதனுடன் தொடர்புடையது? தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை. சரியா? தகவல் அறியும் உரிமை. தகவல் அறியும் உரிமை. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் தலைவர் பிரதம நீதியரசர். பிரதம நீதியரசர். சட்ட உயர் தொழிலில் அட்வொகேட் மற்றும் ப்ரொக்டர் என்ற முறைமை எப்போது இல்லாமலாக்கப்பட்டது? 1973ஆம் ஆண்டு. 1973ஆம் ஆண்டு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதன் தற்போதைய தலைவர் யார்? சட்டத்தரணிகள் சங்கத்தின் தற்போதைய தலைவர் வந்து ரஜீவ் அமரசூரிய. ரஜீவ் அமரசூரிய. உருவாக்கப்பட்டது 1974ஆம் ஆண்டு. 1974ஆம் ஆண்டு. இலங்கை போலீஸ் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1866ஆம் ஆண்டு. 1866ஆம் ஆண்டு. 1866. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளைகள்? சார் 8வது ஆன்சரையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். 8வது கேள்வி என்னம்மா? இலங்கையின் இறுதி பிரித்தானிய ஆளுநர் மற்றும் முதலாவது ஆளுநர் நாயகம் ஹென்றி மங்மேசன் மூர். ஹென்றி மங்மேசன் மூர். ஹென்றி மங்மேசன் மூர். ஓகே, சார் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் சார் சொல்லுங்க. அந்த ஜனாதிபதி தேர்தல் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் இல்லாமல் டிபி விஜயதுங்க. டிபி விஜயதுங்க. சார் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் எடுக்கிறாங்க. ரெக்கார்டிங் உங்களுக்கு போடுவாங்க. இப்போ கிளாஸ் முடியதோட போடுவாங்க. உங்களுக்கு 9 மணிக்கு நினைக்கிறேன். 9 மணிக்கு 10 மணிக்கு தமிழ் கிளாஸும் போட்டிக்கு தானே? தமிழ் கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு அது முடியத்தோட ரெக்கார்டிங் போடுவாங்க. எங்களோட கிளாஸ் உங்களுக்கு ஓகேயா? நாங்கள் படிச்சு தர விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமா இருக்குதா? ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்தாக்கள் எப்படி? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க சொல்லுன்னா சொல்லலாம். உங்களோட சஜஷன்ஸ்கள். யாரோ பேசுறீங்க, விளங்குது இல்லை கொஞ்சம். ஓகே, வேற ஏதாவது சொல்ல இருக்கா நீங்க? ஓகே, ரைட் ரைட். ஓகே பிள்ளைகள், ஸோ எங்களோட கிளாஸ் அப்போ இதோட முடிச்சு கொள்வோம். எங்களோட பேமெண்ட் கிளாஸும் போகுது. நீங்கள் விருப்பமான ஆட்கள் பேமெண்ட் கிளாஸ்லையும் ஜாயின் ஆகி கொள்ளலாம். நாங்கள் ஃப்ரீ கிளாஸையும் மேலுமான அளவு நாங்கள் செஞ்சு கொண்டு போவோம். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டால் ஓகே. சரியா? நீங்கள் படிச்சுக்கிட்டால் எங்களுக்கும் ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you so much, sir.